அப்ப நீ இந்தியன்னு சொல்ற, இந்தியன்னு சொல்றதுக்கு எனக்கு ஆதாரத்தை தான். எஸ்ஐஆர் முன்னெடுக்கப்படுகிற இந்த முறை அந்த பட்டியலில் இருந்து ஒருவர் நீக்கப்படுவாரே, ஆனால் அவர் நார்மலா நீக்கப்படல. நீ வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கலாம், நீ இந்திய குடிமகன் தான் என்பதில் தேர்தல் ஆணையமான எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆகவே உன்னை வாக்காளர் பட்டியலிருந்து தூக்குகிறோம். இதைத்தான் தேர்தல் ஆணையம் செய்கிறது. இதைத்தான் நாம சொன்னோம். என்ஆர்சியின் மறு வடிவம் தான் இந்த எஸ்ஐஆர். இந்தியா முழுக்க ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிற, தங்களை இந்தியர்களாக கருதி கொண்டிருக்கிற, உண்மையில் இந்தியர்களாக எல்லா வகையிலையும் இந்த நாட்டுக்கு பணி செய்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களை நீ இந்தியன் தானா என்று கேள்வி எழுப்பணும். சந்தேகத்தை உருவாக்கி அவன்கிட்ட இல்லாத பல்வேறு ஆதாரங்களை கேட்டு ஒரு கட் ஆஃப் தேதியை சொல்லி, அதுக்கு முன்னால் நீ இங்க இந்தியாவில் இருந்தியா, உன் பாட்டை இருந்தானா, உன் முப்பாட்டை இருந்தானான்னு 10 கேள்விகளை கேட்டு அவனை திணறடிச்சு அதுக்கு அவனால் ஆதாரம் தர முடியாத நிலையை உருவாக்கி நீ இந்திய குடிமகனே அல்ல. அப்ப நீ எங்கிருந்து வந்தாய்? பக்கத்துல பாகிஸ்தான் இருக்கு, அங்கிருந்தா நீ வந்திருப்ப. இந்த பக்கம் பங்களாதேஷ் இருக்கு, அங்கிருந்து நீ வந்திருக்கலாம், அல்லது ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்திருக்கலாம். ஆகவே என்ஆர்சி விதிப்படி நீ இந்திய குடிமகன் அல்ல, வந்தேறி முத்திரையை குத்திடுவாங்க. இப்ப சிஏவின் படி உங்களுக்கு குடியுரிமை இல்லை, உங்களை வெளியே தள்ளணும், அகதி முகாமுக்கு அனுப்பணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நாடு முழுக்க பல்வேறு விமர்சனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் தமிழகத்தில் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த எஸ்ஐஆர் என்பது பீகாரில் முன்னெடுக்கப்பட்ட போதே அங்குள்ள எதிர்க்கட்சிகள், பீகாரை தாண்டி உள்ள தமிழகம் போன்ற ஏனைய மாநிலங்கள் எஸ்ஐஆர் என்கிற இந்த நடைமுறைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தம்முடைய கண்டனங்களை வலுவாக உறுதியாக பதிவு செய்தார்கள். காரணம், இது பீகாரில் ஏற்படுத்திய விளைவு அதிகமானது. இவர்கள் எஸ்ஐஆர் என்கிற பெயரில் எதை செய்கிறார்கள்? இன்றைக்கு நாம் இந்த சந்திப்பு நடத்தவிருப்பதனுடைய நோக்கமும் அதுதான். இதனுடைய வீரியத்தை பற்றி, இது ஏற்படுத்தவிருக்கக்கூடிய ஆபத்தை பற்றி அரசியல் கட்சிகள் விளங்கி வைத்திருப்பதைப் போல, சமுதாய இயக்கங்கள் விளங்கி வைத்திருப்பதைப் போல சாமானிய மக்கள் விளங்கி வைத்திருக்கவில்லை. இது ஏதோ 10ஓடு 11 எப்போதும் நடைபெறக்கூடிய வாக்காளர் திருத்தத்தை போன்றுதான் இதுவும் என்பதாகத்தான் பல மக்கள் கணிப்பீடு செய்திருக்கிறார்கள். இன்று தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலே எஸ்ஐஆரினுடைய விண்ணப்ப படிவத்தை பலருக்கு கொடுக்க துவங்கியதற்கு பிறகுதான் இது என்ன, இதை எப்படி நிரப்ப வேண்டும், இதுவரையிலையும் இவ்வாறு விண்ணப்ப படிவம் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படவில்லையே என்கிற கேள்விக்குள்ளே அவர்கள் வருகிறார்கள். எஸ்ஐஆர் என்பதை தேர்தல் ஆணையம் எதன் பேரில் நியாயப்படுத்துகிறது? நாங்கள் எப்போதும் போல வாக்காளர் திருத்தத்தை செய்கிறோம் என்பதான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி தாங்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை, தில்லுமுள்ளு வேலைகளை நியாயப்படுத்த பார்க்கிறார்கள். இந்த எஸ்ஐஆர் என்பது, சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் என்பது ஏனைய காலங்களில் அவர்கள் செய்யக்கூடிய நார்மலான வாக்காளர் திருத்தம் கிடையாது. இப்ப தேர்தல் காலத்தை பொறுத்தவரையிலையும் தேர்தல் ஆணையம் வருடா வருடம் ஒவ்வொரு வருஷமும் தேர்தலுக்கு முன்பாக வாக்காளர் திருத்தத்தில் ஈடுபடுவார்கள். அதற்கு பேர் SSR, அதுக்கு பேர் எஸ்ஐஆர் கிடையாது, SSR, ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன். அதுக்கு பேர் நார்மலா நாங்க ஒரு சம்மரியா பார்ப்போம், சம்மரியா ரிவிஷன் பண்ணி பார்க்கிறோம் அப்படிங்கிறது. இந்த SSR என்பதை பொறுத்தவரை இது வருடந்தோறும் தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய ஒரு பணிதான். இந்த பணியில் அவர்கள் என்ன செய்வார்கள்? வாக்காளருடைய பெயர், அவருடைய முகவரி ஏதேனும் மாறி இருக்கிறதா? முன்னால அவங்க வேறு தெருவில் இருந்திருப்பாங்க, இன்னைக்கு வேறு தெருவுக்கு மாறி இருப்பாங்க. முன்பு வேற ஒரு ஊரில் வாக்காளராக பதிவு செய்திருப்பார்கள், இப்போது அந்த ஊரில் இருந்திருக்க மாட்டார்கள், வேறு ஊருக்கு பணியிட மாற்றத்தின் காரணமாக நிரந்தரமாக குடியிருக்க போயிருப்பாங்க. வாக்காளர்களுடைய முகவரி மாற்றம், இதை அவங்க திருத்தம் செஞ்சுக்குவாங்க. வாக்காளர்கள் யாரும் இறந்து விட்டால், அவங்க குடும்பத்துல தாயோ தந்தையோ ஏன் அவரோ இறந்து விட்டால், இந்த வாக்காளர் இறந்து விட்டார், ஏன்னா அவங்க பேர்ல வேற யாரும் கள்ள ஓட்டு போட்டக்கூடாது இல்லை அப்படிங்கிற நோக்கத்துக்காக வேண்டி சொல்றதுதான் அது. எல்லாரும் இவர்கள் தேர்தல் ஆணையம் எதையெல்லாம் நாங்க தடுக்கிறதுக்காக வேண்டி இதை செய்யறோம்னு சொல்றாங்களோ அது எல்லாமே காலம் முழுக்க நடந்து கொண்டுதான் இருக்கிறது, அவர்களுடைய சப்போர்ட்டோடய நடந்துகிட்டு இருக்கிறது. பல்வேறு தில்லுமுள்ளு வேலைகள்,
பிஜேபி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு துணையோடு அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்க வெளியில சொல்லக்கூடிய காரணம்லாம் சும்மா. நாங்க போலி வாக்காளர்கள் யாரும் உள்ளே ஊடுருவி விடக்கூடாது, அதுக்காண்டிதான் இந்த பணியை செய்யறோம் இப்படிலாம் சொல்றாங்களா, அதெல்லாம் சும்மா. அப்ப நார்மலா அவங்க பார்க்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஏனைய காலங்கள்ல நார்மலா அவங்க பார்க்கக்கூடிய பணி வாக்காளரின் முகவரி மாறி இருக்கா இல்லையா இதை பார்ப்பாங்க. வாக்காளர் யாரும் இறந்து விட்டார்களா இதை பார்ப்பாங்க. இறந்துட்டா நீக்கிடுவாங்க. முகவரி மாறி இருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு விண்ணப்ப படிவம் வாங்கி சேஞ்ச் பண்ணுவாங்க. வாக்காளர் பெயரை மாற்றம் பண்ணியிருக்கிறாரா, ஒரு வேறு ஒரு மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம், பேரை மாற்றுவாங்க. பல்வேறு காரணங்கள் பேரை மாற்றக்கூடிய வழக்கம் மக்கள்கிட்ட இருக்கு. அப்போ வாக்காளருடைய பெயர் எதுவும் மாறி இருக்கிறதா, முன்னால ஒரு பேர்ல இருந்து இப்போது வேற பேருக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறாரா. அப்ப பெயர் மாற்றம், முகவரி மாற்றம், இறந்தவர்களை நீக்குதல், இதுதான் தேர்தல் ஆணையம் வளமையா ஏனைய காலங்களில் செய்யக்கூடிய திருத்த பணி. வாக்காளர் திருத்த பணி என்பது இதுதான். இதுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. இந்த தேதிக்குள் முடித்தாக வேண்டும். இப்ப நம்ம சொன்ன இந்த 3 திருத்தங்களையும் தேர்தல் ஆணையம் ஏனைய காலங்களில் செய்யும் அல்லவா, அதற்கு இந்த நாளுக்குள் முடித்தாக வேண்டும், இந்த மாதத்திற்குள் இந்த பணியை செய்தாக வேண்டும், செய்யாவிட்டால் உங்களை வாக்காளர் பட்டியலிருந்தே தூக்கி விடுவோம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவங்க எப்பவும் போல ரேண்டமா செய்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு வருஷமும் செய்வாங்க. அதுக்கு லிமிட்டேஷன்லாம் கிடையாது. லிமிட்டேஷன் இல்லாம செய்து கொண்டே இருப்பார்கள். இது ஏனைய காலங்களில் தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய பணி. இந்த பணிக்கு பேர் தான் SSR. ஆனால் இப்போது தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய, பீகாரில் செய்த, தமிழ்நாட்டில் இன்றிலிருந்து செய்ய துவங்கி இருக்கிற இந்த SIR என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம் என்பது முன்பு நாம் சொன்ன அல்லது தேர்தல் ஆணையம் வளமையாக செய்யக்கூடிய பணிகள் போன்று கிடையாது. முன்னால் நம்ம சொன்ன அந்த 3 பணிகளையும் செய்வார்கள். பேர் மாத்தி இருந்தா பேரை மாத்துவாங்க, முகவரி மாத்தி இருந்தா முகவரி மாத்துவாங்க, இறந்து போனவங்களை நீக்குவாங்க, இதையும் பண்ணுவாங்க. இதோட கூடுதலா சில பணிகளை செய்யவிருக்கிறார்கள். அது என்ன பணி? கூடுதலாக அவர்கள் செய்யவிருக்கக்கூடிய பணி என்ன என்பதை விட அவர்கள் செய்யவிருப்பதனுடைய நோக்கத்தை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கூடுதலாக நாங்கள் செய்யவிருக்கக்கூடிய பணி என்று அவர்கள் எதை சொல்கிறார்கள் தெரியுமா? வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான வங்கதேசத்தவர்கள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி விட்டார்கள், வாக்காளராகவே நுழைந்து விட்டார்கள். ஆகவே வெளிநாடுகளில் இருந்து நுழைந்து விட்ட வாக்காளர்களை நீக்குவதற்காகத்தான் இந்த SIR சிறப்பு தீவிர திருத்தத்தை நாங்கள் செய்யவிருக்கிறோம். வாயினால தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய பணி என்ன? வெளிநாட்டிலிருந்து நிறைய பேர் இங்க வந்து ஊடுருவிட்டாங்க, வாக்காளராகவே சேர்ந்துட்டாங்க. பங்களாதேஷ்ல இருந்து இங்க வந்து வாக்காளராக சேரவரை நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுவரை தேர்தல் ஆணையம், இந்த நாடு, உள்துறை அமைச்சகம், ஏனைய துறைகள், உளவுத்துறை எல்லாமே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? சும்மா இவங்க சொல்லக்கூடிய காரணம் ஏதோ ஒரு தீய நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள். அந்த தீய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இப்படியான காரணங்களை சொல்கிறார்கள். அதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இப்போது வாக்காளர் பட்டியலிருந்து ஒருவரை நீக்குவார்களே, ஆனால் அவர் எந்த சந்தேகத்தின் பேரில் நீக்கப்படுகிறார்? வெளிநாட்டவர்கிற சந்தேகத்தின் பேரில் நீக்க, நார்மலான நீக்கம் கிடையாது. வாக்காளர் பட்டியலிருந்து இப்போது இந்த முறை SIR முன்னெடுக்கப்படுகிற இந்த முறை அந்த பட்டியலில் இருந்து ஒருவர் நீக்கப்படுவாரே, ஆனால் அவர் நார்மலா நீக்கப்படலை. நீ வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கலாம், நீ இந்திய குடிமகன் தான் என்பதில் தேர்தல் ஆணையமான எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது, ஆகவே உன்னை வாக்காளர் பட்டியலிருந்து தூக்குகிறோம். இதைத்தான் தேர்தல் ஆணையம் செய்கிறது. இதைத்தான் நாம சொன்னோம். NRCயின் மறு வடிவம் தான் இந்த SIR. ஆரம்ப காலகட்டங்களில் சில வருடங்களுக்கு முன்பு CAA என்கிற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். நாடு முழுக்க எதிர்ப்பு கிளம்பியது. அந்த CAA சட்டத்தை அமல்படுத்துவதற்கு NRC நாங்கள் எடுக்க போகிறோம் என்றார்கள். ஏன்னா CAA சட்டமாக்கப்பட்டுருச்சு, அது சட்டம் ஆயிருச்சு. எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதை சட்ட வடிவத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஆனா அந்த சட்டம் செல்லுபடி ஆகணும், அதன் பேர்ல பல்வேறு முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்றால், பல முஸ்லிம்களின் குடியுரிமையை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால் அந்த சட்டத்தை பயன்படுத்துறதுக்கு NRC எடுத்தாகணும். வெறும் CAA சட்டத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. CAAங்கிறது என்ன? அண்டை நாடுகளிலிருந்து வந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு குடியுரிமையை கொடுக்கிறது, அதான் CAA. பங்களாதேஷிலிருந்து, பாகிஸ்தானிலிருந்து, ஆப்கானிஸ்தானிலிருந்து முஸ்லிம் அல்லாதவர்கள் உள்ளே வந்திருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்கிறோம். அப்ப யாருக்கு கொடுக்க மாட்டோம்? முஸ்லிமுக்கு கொடுக்க மாட்டோம். இதான் டாபிக் CAA. இந்த CAA மட்டும் இருக்குமே, ஆனால் குடியுரிமையை இல்லாம ஆக்க முடியாது. இதை செயல்படுத்துவதற்கு NRC தேவை. NRC தேவைன்னா என்ன? ஆல்ரெடி இந்தியா முழுக்க ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிற, தங்களை இந்தியர்களாக கருதி கொண்டிருக்கிற, உண்மையில் இந்தியர்களாக எல்லா வகையிலையும் இந்த நாட்டுக்கு பணி செய்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களை நீ இந்தியன் தானா என்று கேள்வி எழுப்பணும். சந்தேகத்தை உருவாக்கி அவன்கிட்ட இல்லாத பல்வேறு ஆதாரங்களை கேட்டு
ஒரு கட் ஆஃப் தேதியை சொல்லி, அதுக்கு முன்னால் இங்க இந்தியாவில் இருந்தியா, உன் பாட்டை இருந்தானா, உன் முப்பாட்டை இருந்தானான்னு 10 கேள்விகளை கேட்டு அவனை திணறடிச்சு அதுக்கு அவனால் ஆதாரம் தர முடியாத நிலையை உருவாக்கி நீ இந்திய குடிமகனே அல்ல, அப்ப நீ எங்கிருந்து வந்தாய், பக்கத்துல பாகிஸ்தான் இருக்கு, அங்கிருந்தா நீ வந்திருப்ப, இந்த பக்கம் பங்களாதேஷ் இருக்கு, அங்கிருந்து நீ வந்திருக்கலாம், அல்லது ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்திருக்கலாம். ஆகவே என்ஆர்சி விதிப்படி நீ இந்திய குடிமகன் அல்ல, வந்தேறி முத்திரையை குத்திடுவாங்க. இப்ப சிஏவின் படி உங்களுக்கு குடியுரிமை இல்லை, உங்களை வெளியே தள்ளணும், அகதி முகாமுக்கு அனுப்பணும். அப்ப சிஏ என்பது என்ஆர்சி அமுல்படுத்தப்பட்டால் தான் அதற்கு வேல்யூ. என்ஆர்சி அமுல்படுத்தப்படவில்லை என்றால் சிஏவுக்கு வேல்யூ இல்லை. அது வெறுமனே ஒரு தோட்டாவை போல் உறங்கி கொண்டிருக்கும். இதுதான் துப்பாக்கி போல் செயல்படும். அப்ப என்ஆர்சி செயல்படுத்த முன்வரும் பொழுது பல எதிர்ப்பு, நாடு முழுக்க முஸ்லிம்களிடம் எதிர்ப்பு கிளம்பியது. அதனால என்ஆர்சி செயல்படுத்த வரல. செயல்படுத்த வருகின்ற பொழுது நாடெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் என்ஆர்சி செயல்படுத்த வருவார்களே, ஆனால் நாங்க செயல்படுத்த விட மாட்டோம், யாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், அதிகாரிகளை ஓட ஓட விரட்டி அடிப்போம் என்று ஒருமித்த குரலில் சொன்னார்கள். அரசால அதை செயல்படுத்த முடியல. என்ஆர்சி செயல்படுத்த முடியலன்ன உடனே என்பிஆர்ங்கிற இன்னொரு வடிவத்தில் வர பார்த்தாங்க. ஞாபகம் இருக்கா? என்ஆர்சிங்கிற அந்த பேரை விட்டாங்க. நம்ம பேரை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்போம் நினைச்சுக்கிட்டு என்பிஆர், நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், ஒட்டுமொத்த நாட்டில் உள்ள மக்கள் தொகையை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போறோம் இப்படின்னு வந்தாங்க. இப்ப நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் எண்ணிக்கையை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தான் ஏனைய கணக்குகள் இருக்க, சென்செக்ஸ் இருக்க, அதை எடுத்துக்கொள்ளலாமே. நீ என்ன புதுசா என்பிஆர்ங்கிற பேர்ல வர? என்பிஆர் கீழே என்னென்ன கேள்வி கேட்கிறான்னு பார்த்தா என்ஆர்சியில் அவன் என்னென்ன கேள்வி கேட்கணும்னு வச்சிருந்தாலும், என்னென்ன ஆவணங்களை நம்மிடம் கேட்க வேண்டும் என்று ரெடி செய்து வைத்திருந்தாலும் அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் கட் பண்ணி என்பிஆர்ல பேஸ்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் என்பிஆர்ல கேட்கிறது. அப்ப என்பிஆர்ங்கிற வடிவத்தில் என்ஆர்சியை செயல்படுத்த முனைந்தார்கள், அரசாங்கம் செய்ய முனைந்தது. அதற்கும் மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்க அதையும் கிடப்புல போட்டாங்க. சிஏஏ சட்ட வடிவம் பெற்று உறங்கிக் கொண்டிருக்கிறது. என்ஆர்சியை செயல்படுத்த முடியல, என்பிஆரை செயல்படுத்த முடியல. இப்போது தேர்தல் ஆணையத்தை கைக்குள் போட்டுக்கொண்டு என்ஆர்சியில் கேட்க வேண்டிய கேள்விகளைத்தான் தேர்தல் ஆணையத்தின் மூலம், இந்த எஸ்ஐஆரின் மூலம் கேட்க முனைகிறார்கள். என்ஆர்சியினுடைய மறு வடிவம், அதுல சந்தேகமே இல்லை. ஏனென்று சொன்னால் தேர்தல் ஆணையத்திற்கு வாக்காளர்களின் குடியுரிமையை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரமே இல்லை. நீ இந்திய குடிமகனா அப்படின்னு கேட்கிற அதிகாரமே இல்லை. தேர்தல் ஆணையம் நம்ம கிட்ட என்ன கேட்கலாம்? நான் ஓட்டு போட போறேன்னா தேர்தல் ஆணையத்துக்குரிய அத்தாரிட்டி, அவனுக்குள்ள அதிகாரம் என்ன? நீ வாக்காளரா? வாக்காளர்னா நான் உன்னை வாக்காளர்னு அங்கீகரிச்ச அடையாள அட்டை என்க, அதைத்தான் கேட்கலாம். அதை தாண்டி அவனுக்கு வேறு கேட்கக்கூடிய அதிகாரம்ல இந்த இந்திய குடிமகனான்னு கேட்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இல்லை? தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை. நம்ம இந்திய குடிமகனா இல்லையான்னு சந்தேகப்படக்கூடிய அதிகாரம் உள்துறை அமைச்சகத்துக்கு தான் இருக்கு. தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரம் எல்லையற்ற அதிகாரம்லாம் அவங்களுக்கு வழங்கப்படலை. அவங்க செயல்படக்கூடிய அதிகாரம் குறைந்த ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட லெவல்ல தான் இருக்கு. ஆனா இப்போது அவர்கள் அந்த அதிகாரத்தை தாண்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு வழங்கப்படாத அதிகாரம், அவர்கள் தாங்களாக எடுத்துக்கொள்கிற அதிகாரம், மத்திய அரசாங்கத்தின் துணையோடு, மோடி அமித்ஷாவினுடைய ஆசையோடு தாங்கள் எடுத்துக்கொண்ட அதிகாரத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி அரசியல் சட்ட சாசன அமர்வு அவர்களுக்கு இத்தகைய அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை. தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வாக்காளரை நோக்கி நீ இந்திய குடிமகனான்னு கேட்கிற அதிகாரமே இல்லை. நம்ம கிட்ட அவன் கேட்கறது இப்ப வாக்காளர் ஐடி தான், அதான் கேட்கலாம். நீ தானே கொடுத்த வாக்காளர் ஐடி, நானா அச்சிட்டுக்கிட்டேனா நீ கொடுத்தியா? தேர்தல் ஆணையம் எனக்கு கொடுத்தது. தேர்தல் ஆணையம் எனக்கு கொடுத்த வாக்காளர் ஐடியே நம்ப மாட்டேன்னு சொல்லலாமா? நீ கொடுத்த உடனே நம்ப மாட்டேங்கிற, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன். திட்டமிட்டு என்ன ஒரு நோக்கத்துல செய்ய வர்றாங்கன்னா, என்ஆர்சி என்ன செய்யணும்? எல்லாரும் இந்திய குடிமகனா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு கட் ஆஃப் டேட் போடணும். அந்த தேதிக்கு முன்னால் இங்க உள்ளவங்க தான் இந்தியர்கள். அந்த தேதியில் யாரெல்லாம் இங்க இல்லையோ அவங்களாம் இந்தியர்கள் என்பதற்கு ஆதாரத்தை தரணும். இதான் என்ஆர்சி. என்ஆர்சிங்கிறது என்ன? அஸ்ஸாம்ல நடந்துச்சுல்ல, ஒரு தேதியை சொல்லுவாங்க, 12/12/1972 உதாரணமா. இதுதான் கட் ஆஃப் டேட். இந்த 12/12/1972 யார் யாரெல்லாம் இங்க இருந்தீங்களோ அவங்களாம் இந்தியர்கள். அந்த தேதியில யார் யாரெல்லாம் இங்க இல்லையோ அவங்களாம் இந்தியர்கள் தானா என்பது எங்களுக்கு சந்தேகம். நீ இருந்தேன்னு சொன்னா அதுக்கு ஆதாரத்தை தா இப்படின்னு கேட்டுருவாங்க. இப்படிதான் அஸ்ஸாம்ல கேட்டாங்க. பல பேர் தங்களுடைய குடியுரிமை இழக்க வேண்டிய அபாயம், விளைவும் அங்கே ஏற்பட்டது. இப்ப அதைத்தான் எஸ்ஐஆர்ங்கிற வடிவத்தில் செய்யறாங்க. இப்ப எஸ்ஐஆர்ல இதே மாதிரி ஒரு கட் ஆஃப் டேட் இருக்கு. என்ன டேட் இருக்குது? 2002 அல்லது 2005. இதுதான் உங்களுக்குரிய கட் ஆஃப் டேட். தமிழ்நாடு முழுக்க தேர்தல் ஆணையத்தின் கூற்றுப்படி இந்த எஸ்ஐஆர் முன்னால் எடுத்ததாக தேர்தல் ஆணையம் சொல்லுது. எடுத்தாங்க. ஆனால் இப்போது எந்த வடிவத்தில் செய்கிறார்களோ அந்த வடிவத்தில் எடுக்கல.
நீ இதை தராட்டி வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து தூக்கிடுவேன், இது மாதிரிலாம் முன்னால சொல்லல. இது இல்லாம நார்மலா செய்யக்கூடிய ஒரு விதத்தில் தான் அதை செய்தார்கள். ஆனா இப்போது அதுல ஒரு தீவிரத்தன்மையை காட்டி இந்திய குடிமகன் என்பதற்குரிய ஆதாரத்தை தராத பட்சத்துல வாக்காளர் பட்டியலிருந்து தூக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. சரி, இப்ப இவங்க சொல்லியிருக்கிற கட் ஆஃப் டேட் என்ன? 2002 2005 இந்த வருஷம். ஒரு பாட்டுல 2002ல செஞ்சிருக்கிறாங்க, இன்னொரு பாட்டு சில மாவட்டங்கள் எல்லாம் 2005ல செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டங்களையும் பகுதி பகுதியாக எஸ்ஐஆர் எடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் கூற்றுப்படி இதை கட் ஆஃப் டேட் ஆகிட்டாங்க 2002 2005. தேர்தல் ஆணையம் நம்ம கிட்ட என்ன சொல்றான்னா, நீ 2002 நாங்க லாஸ்டா 2002ல எஸ்ஐஆர் எடுத்திருக்கிறோம்ப்பா, அவன் நம்ம கிட்ட சொல்றான் 2005ல எடுத்திருக்கிறோம், 2002லயும் 2005ல நீ ஓட்டு போட்டனா நீ இந்திய குடிமகன். நாங்க எடுத்த லாஸ்ட் அதுதான், ஃபுல்லா தரவா செக் பண்ணி தான் ஏத்திட்டோம். அவன் சொல்றான் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி யார் யார் எங்க பிறந்தாங்க, எந்த குடும்பத்துல பிறந்தாங்க, எந்த தெருவுல இருந்தாங்க, வசிச்சாங்க, எல்லாத்தையும் அக்குவர அணிவரை நாங்க அலசிட்டோம். அலசி அந்த லிஸ்ட்ல ஏத்திட்டோம். 2002 எஸ்ஐஆர் லிஸ்ட்ல ஏத்திட்டோம், அல்லது 2005 எஸ்ஐஆர் லிஸ்ட்ல ஏத்திட்டோம். அதனால 2002 அல்லது 2005 எஸ்ஐஆர் லிஸ்ட்ல நீ இருந்தா நீ இந்திய குடிமகன் தான், உன்னை யாரும் அசைக்க முடியாதுங்கிறான். அப்படி இருந்தா நீ இந்திய குடிமகன். சரியா? சரி, உன்னை நான் எந்த ஆதாரத்தையும் கேட்க மாட்டேன், நீ இந்திய குடிமகன் தான், உன்னை டவுட் பண்ண மாட்டேன், எந்த ஆதாரத்தையும் நான் கேட்க மாட்டேன், நீ ஏனைய தகவல்களை நிரப்பி தந்தால் போதுமானது. இப்போ உள்ள வாக்காளர் அடையாள அட்டை இருக்கும்ல, லாஸ்ட் 2024 ஓட்டு போட்ட அந்த அடையாள அட்டை, அதுல உள்ள டீட்டெயிலையும் 2002 அல்லது 2005ல உள்ள எஸ்ஐஆர் லிஸ்ட்ல நீங்க எங்க இருக்கிறீங்களோ, எந்த தொகுதியில இருக்கிறீங்களோ அதை நீ மென்ஷன் பண்ணி தந்துட்டா போதும். தந்துட்டா உன்கிட்ட எதையும் கேட்க மாட்டேன். சரி, நீ இல்ல, தேர்தல் ஆணையம் சொல்லுது 2002 அல்லது 2005ல நாம பிறக்கவே இல்லையே நம்ம சொல்லலாம் தானே. 1984க்கு பிறகு பிறந்திருந்தா, 87 88 இந்த கால வரிசையில பிறந்திருந்தா அவங்க 2002ல ஓட்டு போட்டிருக்க முடியாது, 18 வயசு பூர்த்தி ஆயிருக்காது. அப்ப 2002 எஸ்ஐஆர் பட்டியல் அவங்க பேர் இருக்குமா? இருக்காது, கன்ஃபார்மா இருக்காது. அப்ப அவங்ககிட்ட என்ன கேட்கிறான், உங்க தந்தை தாய் இருவரில் யாரேனும் ஒருவருடைய பெயர் அந்த பட்டியல இருக்கணும், அதை நீ எடுத்து சொல்லு. சொல்லிட்டா அந்த பட்டியல் எடுத்து அவங்களுடைய எபிக் நம்பர் கடைசியில இருக்கும், அதை நீ மென்ஷன் பண்ணிட்டனா நான் அதுக்கப்புறம் ஆதாரத்தை நான் கேட்க மாட்டேன். சரியா? அப்ப ஒண்ணு உன் பேரை எடுத்துட்டான், முழு பட்டியலையும் இணையத்தில் ஏத்திட்டான், செக் பண்ணி நம்ம சொல்ல வேண்டியது, அல்லது உன் பேரண்ட்ஸினுடைய பட்டியலை நீ தான். இந்த ரெண்டுமே இல்லைன்னு சொன்னா அப்ப நீ புதுசாத்தான் நீ விண்ணப்பிக்கணும், புதுசா விண்ணப்பிக்க வேண்டி இருக்குது. புதுசா விண்ணப்பிக்கும் போது உன்னை நான் ஒரு டவுட்டோடு தான் அணுகுவேன். என்ன டவுட்டு? பாய் இங்கேயே தான் இருக்கிறாரா, இல்ல பங்களாதேஷ்ல இருந்து நம்மள சும்மாவே பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க வாங்க, நீ சொல்லவே வேண்டாம் அந்த பட்டியல நம்ம பேரு இல்ல, நம்ம பேரண்ட்ஸ் பேரு இல்லைன்னு வைங்க, அவங்க அது சிக்கல் தான். உண்மையிலேயே அவங்க அது ஒரு பெரிய சிக்கல்ல இருக்குது. ஏன் உன்னை டவுட்டோட தான் அணுகுவாங்கிறாங்க. இங்கதான் இருந்தேங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை தரணும். அந்த ஏதாவது ஒரு ஆதாரத்தை தர வேண்டும் என்பதுலதான் 11 ஆதாரங்கள் வைத்திருக்கிறார்கள். இப்ப தேர்தல் ஆணையம் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு நவம்பர் 4ஆம் தேதி டிசம்பர் 4ஆம் தேதி வரையிலையும் எல்லார் வீடுகள்லையும் போய் விண்ணப்ப படிவத்தை மட்டும் கொடுத்துருவாங்க. விண்ணப்ப படிவத்தை கொடுத்துட்டு சும்மா ஓரலா சில டீடைல் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. விண்ணப்ப படிவம் தந்து அதுல என்ன இருக்கும்னா நம்ம இப்போதைய ஓட்டர் லிஸ்ட் இருக்கும், இப்போதைய ஓட்டர் லிஸ்ட் இருக்குல்ல, இப்ப விண்ணப்ப படிவம் தர்றதுலையும் கூட நீங்க கூடுதலா கவனத்துல வைக்கணும். எந்த அட்ரஸுக்கு தருவாங்க அப்படின்னா நீங்க இப்ப எந்த அட்ரஸ்ல இருக்கிறீங்களோ அது அல்ல, உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் எந்த முகவரி இருக்கிறதோ அந்த முகவரிக்கு வருவார்கள். நீங்க முகவரி மாறி போய் அதை மென்ஷன் பண்ணாம விட்டீங்கன்னா இப்போ உள்ள முகவரிக்கு வரமாட்டாங்க. வாக்காளர் அடையாள அட்டையில எந்த முகவரி இருக்கிறது, நீங்கள் எந்த தொகுதியில் ஓட்டு போடுகிறீர்கள், எந்த முகவரியில் வசிக்கிறீர்கள், அந்த முகவரிக்கு தான் அதிகாரிகள் வருவாங்க. பிஎல்ஓ என்று சொல்லப்படுகிற பூத் லெவல் ஆபீசர் அதிகாரிகள் வருவாங்க. இன்னைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபார்மை தந்துட்டு போயிடுவாங்க. அந்த ஃபார்ம்ல இந்த பக்கம் முழுமையும் நம்மளுடைய போட்டோ வந்துடும், ரைட் சைடு கார்னர்ல நம்ம போட்டோ இருக்கும், அவனே தந்திருப்பான். லெப்ட் சைடுல நம்மளுடைய பேரு, நம்மளுடைய தந்தை பேரு, நம்மளுடைய டீட்டெயில் எல்லாமே இருக்கும், அதுவும் இருக்கும். கீழே உள்ள செய்திகளை தான் இப்ப நம்ம நிரப்பணும். நம்ம ஃபார்முலா நம்ம பேரு, நம்ம தந்தையின் பேரு, ஆதார் எண்ணு, கைபேசி எண், தந்தை அல்லது கார்டியன் அவங்க பேரு, இதெல்லாம் நார்மலா ஃபில் பண்ண வேண்டியது. இந்த பாட்டு தான் முக்கியமானது. முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் நீங்க இருக்கிறீங்களான்னு கேட்கிறான். இந்த கார்னர்ல ஒரு கோடு போட்டுருக்கல லெப்ட், அதுல என்ன கேட்கிறான்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர், முந்தைய எஸ்ஐஆர்ல நீங்க இருக்கிறீங்களா, நீங்களே இருந்தீங்கன்னா அது என்ன செய்யணும், நீங்க உங்க டீடைல் எழுதிடணும். அதுல முந்தைய எஸ்ஐஆர்ல நம்முடைய பேரே இருக்குன்னா நானே இருக்கிறேன், என் பேர் சிராஜுதீன், என்னுடைய அந்த எபிக் நம்பர் என்பது அந்த கடைசியில குறிப்பிட்டிருப்பாங்கல்ல, WRC சொல்லி போட்டு அந்த நம்பர் போட்டிருக்கிறாரு. உறவினரின் பேர்னு மனைவியின் பேரை போட்டிருக்கிறாரு. மாவட்டம், மாநிலம் தமிழ்நாடு, சட்டமன்ற தொகுதியின் பேர் பாகம் என்று வரிசைன்னு போட்டாச்சு. இப்ப லெப்ட்ல உங்க பேரை போட்டீங்கல்ல, உதாரணமா நம்மளே இருந்துட்டோம்னா அதை போட்டுருவோம். இப்ப நம்ம இல்லைன்னு வச்சுக்கிட்டீங்க வைத்துக் கொள்வோம். ஆனால் இப்ப இந்த பக்கம் இருக்கிறோம் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின்
வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர். இப்ப நம்ம இல்ல நம்ம பேரண்ட்ஸ் யாராவது இருப்பாங்கல்ல, உறவினர் அவன் சொல்வது யாரை கேட்கிறான்னா நம்முடைய தாய் தந்தை மனைவி இந்த 3 பேரை தான் கேட்கலாம். நீங்க வந்து எங்க மாமா இருந்தாரு, சித்தப்பா இருந்தாரு, எனக்கு 1 விட்ட அண்ணன் 2 விட்ட தம்பிங்கிற ரேஞ்சுக்கு போயிடக்கூடாது. இந்த 3 மட்டுமே ஃபர்ஸ்ட் எடுங்க. நம்ம தாய் தந்தை மனைவி அல்லது தாய் தந்தை கணவன். ஒரு பெண்ணா இருந்தா தாய் தந்தை கணவன், ஆணா இருந்தா தாய் தந்தை மனைவி. இந்த 3க்குள்ள சுருக்கிடணும். எஸ்ஐஆர் பட்டியல்ல இந்த 3 பேர்ல யார் இருக்கிறாங்க? நம்ம தகப்பனார் இருந்தாங்கன்னா தகப்பனார் பேரை போட்டு நிரப்பிட வேண்டியது. நம்ம தந்தை இருந்தாங்கன்னா நம்ம தாய் இருந்தாங்கன்னா தாய் பேரை போட்டு அவங்களுடைய டீட்டெயில் எல்லாத்தையும் போட்டு நிரப்பிடணும். இப்படி கேட்கறாங்க. இதைத்தான் என்ன செய்ய வேண்டியிருக்குது? கொடுக்க வேண்டியிருக்கு. இப்படி கொடுத்துட்டோம்னா அவன் என்ன சொல்றான்? உடனே ஆதாரம் கேட்க மாட்டேன், இதுக்கப்புறம் பெருசா ஆதாரங்கள் கேட்கற, சும்மா நார்மலா ஒரு ஆதார் கார்டே போதுமானது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா எஸ்ஐஆர் பட்டியலில் நீங்க 2002 2005 எஸ்ஐஆர் பட்டியலில் நாமோ நம்முடைய தாய் தந்தை மனைவி அல்லது தாய் தந்தை கணவன் 3ல யாராவது இருந்தோம்னா பெரிய ஆதாரம்லாம் இல்லை. இது இல்லாத பட்சத்தில் என்ன கேட்கிறான்னா, இந்த ஃபார்மே இல்லை, இந்த ஃபார்ம்ல நீங்க எஸ்ஐஆர் நிரப்பியிருக்க மாட்டீங்கல்ல, யாருமே இல்லைன்னா நிரப்பியிருக்க மாட்டாங்கல்ல, அவரும் இல்லை, தாய் தந்தை கணவன் அல்லது தாய் தந்தை மனைவி அவங்களும் இல்லைன்னா இப்ப 2 காலம் என்ன செஞ்சிருப்பாங்க? எம்டியா தான் இருக்கும். மேல உள்ளது மட்டும் தான் நிரப்பி இருப்பீங்க. எஸ்ஐஆர்ல நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான் இந்த 2 காலம். கடந்த எஸ்ஐஆரின் போது வெளியிடப்பட்ட பட்டியல்ல நாம இருக்கிறோமா இல்லையா அதை செக் பண்றதுக்கு தான் இந்த ஃபார்ம். இதை நம்ம நிரப்பலன்னு உடனே அவனுக்கு தெரிஞ்சிடும் பார்ட்டி எஸ்ஐஆர்ல இல்ல. இப்ப என்ன செய்யணும்னா இவன்ட்ட தான் ஆதாரம் கேட்கணும். ஆதாரம் கேட்பான். அதுதான் செக் பண்றான். 1 மாத காலம் கட்டாயம் கம்பல்சரி பிஎல்ஓ 3 முறை நம்முடைய வீட்டுக்கு வரணும் தேர்தல் ஆணையத்தின் விதிப்படி. சரிங்களா? அதனால இஷ்டத்துக்குலாம் நம்ம கிரிக்கிற முடியும், இல்லாத செய்திகளை எல்லாம் அதுல எழுதிட முடியாது, இருக்கிறது தான் எழுத இயலும். ரீசெக் பண்றதுக்குன்னே டைம்லாம் வச்சிருக்கான். சரி, இப்ப இதுல இல்லன்னா என்ன கேட்கறான்னு சொன்னா, இப்ப இது எம்டியா இருக்கும். எம்டியா இருந்தவொடனே அப்ப நீங்க வாக்காளர் கடந்த எஸ்ஐஆர் பட்டியல்ல இல்ல, ஆனா நீ இப்ப இந்தியன்கிற அவன் டவுட் அதுதானே. என்ஆர்சி தான் வேறு வடிவத்தில் எடுக்கிறான். அப்ப நீ இந்தியன்னு சொல்ற, இந்தியன்னு சொல்றதுக்கு எனக்கு ஆதாரத்தை தான். என்ன ஆதாரம்? 11 ஆதாரங்கள்ல ஒரு ஆதாரம் வேண்டும். பீகார்ல என்ன பிரச்சனைனா 11 ஆதாரங்களையும் கேட்டார்கள் என்று தகவல்கள் சொல்கிறது. 11 அதிகமான ஆதாரங்களை கேட்டதாகவும் 11 ஆதாரங்களையும் கேட்டதாகவும் தகவல். அதனால தான் பீகார்ல எடுக்கப்பட்ட எஸ்ஐஆர்ல 68 லட்சம் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமையை இழந்தார்கள், வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார்கள். 68 லட்சம். ஏனைய செய்தியின்படி 65 லட்சம். தேர்தல் ஆணையம் நீக்கினதுல 20 லட்சம் பேர் தான் இறந்தவங்க. இதல்லாத மற்றவங்க எல்லாம் யார்? அப்போ மீதமுள்ள அனைவருமே வாக்காளர்கள். அவங்க தான் தங்களுடைய உரிமையை இழந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு சட்ட போராட்டம் நடந்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம் பேர் திரும்ப சேர்ந்தாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறேன். எப்படி பார்த்தாலும் இந்த 65 லட்சம் வாக்காளர்கள்ல ஒரு 35 - 40 லட்சம் வாக்காளர்களுடைய நிலை அங்கே கேள்விக்குறியா இருக்கு. பீகார்ல இறந்தவங்க போக, சட்ட போராட்டம் நடத்தி மீண்டும் சேர்ந்தவர்களை போக, விசாரணை அதெல்லாம் நடத்தி மீண்டும் சேர்ந்தவர்களை போகவே ஒரு 30 - 40 லட்சம் அளவிற்குள்ள வாக்காளர்களுடைய நிலைமை கேள்விக்குறி என்று பீகார்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் தெரியுது. இப்ப நமக்கு என்னன்னு சொன்னா இப்படியான அனுபவங்கள் பீகார்ல நடக்கும் பொழுதே நீங்க பாத்தீங்கன்னா ஏகபோகமா ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ், ஏனைய எதிர்கட்சிகள் அனைவருமாக சேர்ந்து பெரிய பேரணியை நடத்தினாங்க. பீகார்ல தேர்தல் ஆணையம் இந்த செயலில் இறங்கக்கூடாது, தேர்தல் ஆணையத்தின் குளறுபடிகளாலும் தேர்தல் ஆணையத்தின் மோசடிகளாலும் தான் பாஜக செல்வாக்கு பெறுகிறது என்பதைத்தான் நம்ம பார்க்கணும். இங்க தமிழிசை ஒரு பேட்டி கொடுத்தாங்க. தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் நேர்மையாக நடக்கிற காரணத்தினாலதான் பிஜேபி எங்களால ஜெயிக்க முடியல. இப்ப அவங்களே தெளிவா சொல்றாங்க, பத்தியில இங்க நாங்க ஜெயிக்க முடியலங்கிறதுக்கு என்னதான் காரணம்? இங்க தேர்தல் ஆணையம் நேர்மையா நடக்குது. அப்ப மற்ற இடங்கள்ல ஜெயிக்கிறதுக்கு எது காரணம்? நேர்மையா அங்க இல்ல. அதெல்லாம் அர்த்தம். அதை தாண்டி அங்க அதுல வேற என்ன அர்த்தம் இருக்குது? அப்ப தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கவில்லை என்பதுதான் அங்க உள்ள குற்றச்சாட்டு. இப்ப மகாதேவ்புராங்கிற தொகுதியில பெங்களூர்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை காங்கிரஸ் ஜெயிக்கல. நிறைய பகுதிகளில் வெற்றி என்று அனைவராலும் தீர்மானிக்கப்பட்ட காங்கிரஸ் இந்த தொகுதியில வெற்றி பெறும். நமக்கு தெரியும்லங்க, நம்ம இருக்கிற அடிப்படையில் இந்த தொகுதி திமுக வெற்றி பெறும், இந்த தொகுதி அதிமுக வெற்றி பெறும் ஒரு கணிப்பு நமக்கு இருக்கும்ல. தொடர்ச்சி அனுபவத்தின் அடிப்படையில் மக்கள் செல்வாக்கு என்னங்கிறது தெரிந்த அடிப்படையில் அது மாதிரி கணிக்கப்பட்ட இடங்கள்லயே காங்கிரஸ் தோல்வியை தழுவுது. அப்போ ஒரு தீவிரமான கலாய்வுக்கு அவங்க தயாராகிறாங்க. 6 மாத காலம் கலாய்வு பண்ணிய வகையில தேர்தல் ஆணையத்தின் பல மோசடிகளை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்தினார். அங்கு பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்றது. இந்த எபிக் நம்பர்னு சொன்னோம்ல, இப்ப எஸ்ஐஆர்ங்கிற பேர்ல நம்ம கிட்ட எபிக் நம்பரை கேட்டுட்டு இருக்காங்க. அங்க எபிக் நம்பர் சகட்டு மேலே கொடுத்துருக்காங்க. எபிக் நம்பர் என்னன்னு கேட்டா எபிக் நம்பர். வீட்டு முகவரி என்னன்னு கேட்டா 0. ஒரு 25 பேருக்கு வீட்டு முகவரி என்னவா? 0 வீட்டு முகவரி ஆரம்பிக்குமா? அப்ப இப்படி நடைபெற்ற ஒன்றை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து இருக்கிறது என்று சொன்னால், அதன் பேர்ல பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு கூடி இருக்கிறது என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் கொள்வார்களா இல்லையா? அப்ப தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாத்தான் இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை.
அப்ப அவருடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக இருக்கிற பட்சத்தில் தான் அந்த தேர்தல் ஆணையம் தான் இந்த எஸ்ஐஆரையும் நடத்துகிறது. பீகார்ல நடத்தி பல லட்சம் வாக்காளர்களை வாக்குரிமையே இல்லை என்று ஆனதற்கு பிறகுதான் இதனுடைய விளைவுகளை அறிந்து கொண்டு எதிர்க்கட்சிகள் பேரணி பண்ணாங்க. அங்கேயும் சட்ட போராட்டம் நடத்தினாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுத்தார்கள். ஒன்னும் கதைக்கு ஆகல. அப்போதே அவர்கள் அறிவித்தார்கள், தேர்தல் ஆணையம் இவ்வளவு தில்லுமுள்ளு வேலைகளை செஞ்சும் அதன் மீது நீதிமன்றங்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியும் இந்த குளறுபடிகளை எப்படி நீங்கள் சகித்துக் கொண்டீர்கள், இந்த குளறுபடிகளுக்கு உங்கள் பதில் என்ன என்று அடுக்கடுக்கா பல கேள்விகளை கேட்ட பொழுது எந்த பதிலையும் சொல்லாம அமைதியாக வாய்மூடி மௌனித்து இருந்துவிட்டு ஏற்புடைய எந்த பதிலுமே சொல்லாம தேர்தல் ஆணையம் கடந்து விட்ட வேலையில தான் இந்தியா முழுக்க எஸ்ஐஆர் அமுல்படுத்த போறோம்னு சொல்றான். விளக்குதா உங்களுக்கு? இவ்வளவு குளறுபடி நடந்திருக்கிறது, அமைப்புகள்கிட்ட கட்சிகள்கிட்ட எதிர்ப்பு இருக்கிறது, வீதியில் இறங்கி மக்களை திரட்டி போராடுகிறார்கள், ஜனநாயக பூர்வமா ஒரு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிற கட்டத்தில் தங்களுடைய நம்பகத்தன்மை அல்லவா அங்கு நிலைநாட்டி இருக்கணும். நிலைநாட்டி விட்டு அதற்கு பிறகு அல்லவா இந்த எஸ்ஐஆரை பார்க்கணும். ஆனா அந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லுது, நாங்க தேர்தல் நடத்தக்கூடிய அடுத்தடுத்து இந்தியா முழுக்க இந்த எஸ்ஐஆரை விரிவுபடுத்த இருக்கிறோம். முன்பே சொல்லிட்டாங்க, பீகாரில் நடத்திக்கிட்டு இருக்கும் போதே சொல்றாங்க, நடந்து முடிந்ததற்கு பிறகும் சொன்னார்கள். அதுக்கப்புறம் சமீப காலங்களிலேயே நாங்கள் அடுத்த தேர்தல் நடைபெறவிருக்கிற 12 மாநிலங்களில் இதை நடைமுறைப்படுத்துவோம் என்றார்கள். தமிழ்நாட்டிலும் நடைமுறைப்படுத்துவோம் என்றார்கள், துவங்கி விட்டார்கள். தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் நாமெல்லாம் என்ன பிரச்சாரம் பண்ணோம், மக்கள் மத்தியில் என்ன கருத்தை கொண்டு வந்தோம்னா, தேர்தல் ஆணையத்துக்கு இந்த ரைட்ஸே இல்லை. சட்டப்படி நம்ம நாட்டில் உள்ள எந்த ஒரு ஆணையமாக இருந்தாலும் எந்த ஒரு துறையா இருந்தாலும் சட்டம் அவர்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுக்குதோ அதை கொண்டுதான் அவங்க பணி செய்யணும். சட்டத்தை மீறி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு பணி செய்வதற்குரிய உரிமை அவர்களுக்கு கிடையாது. காவல்துறையா இருந்தாலும் அதுதான், நீதித்துறையா இருந்தாலும் அதுதான். சட்டத்தை மீறி ஒரு துறை ஒரு ஆணையம் செயல்படும் என்று சொன்னால் அதை விமர்சிக்கக்கூடிய தார்மீக உரிமை இந்திய குடிமக்களுக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கு. இப்ப காவல்துறையே இருக்கு, சட்டத்தின்படிதான் அவங்க செயல்படணும். அவங்க கையில் லத்தி இருக்குது, துப்பாக்கி இருக்குதுன்னு சொல்லி சட்டத்துக்கு மீறி இஷ்டத்திற்கு அவர்கள் செயல்பட முடியுமா? நீதித்துறை இருக்கிறது, பேனா இருக்குன்னு இஷ்டத்துக்கு எழுத முடியுமா? சட்டத்தின்படி தான் தீர்ப்பு எழுதணும். தங்கள் மனதில் தோன்றியதெல்லாம் தீர்ப்பாக எழுதிவிட முடியாது. எனக்கு கனவில் எனக்கு அப்படி தோன்றியது, எனக்கு கனவில் கடவுள் எனக்கு தரிசனம் அளித்தார், அவர் எனக்கு என்னென்ன செய்திகளை எல்லாம் சொன்னார்னா தீர்ப்பு எழுதுனா அந்த தீர்ப்பை நம்ம சல்லி காசுக்கு மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டத்தின்படி தீர்ப்பு சொல்லணும். கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, நாங்கள் கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதை நாங்கள் கேட்போம். உங்களை நாடி வந்து கேட்பதை நாங்கள் எதை கேட்கிறோம்? மக்கள் எதை கேட்கிறார்கள்? நீங்க நம்பக்கூடிய கடவுள் உங்களுக்கு என்ன சொன்னா கேட்கிறோம். சட்டத்துல என்ன இருக்குது, அதன்படி எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க, அதன்படி எங்களுக்கு இந்த விஷயத்துல தீர்ப்பு சொல்லுங்க தான் வந்து கேட்கிறாங்க. அப்ப காவல்துறை ஆனாலும் சரி, நீதித்துறை ஆனாலும் சரி, நாட்டில் உள்ள எந்த அமைப்பு முறையாக ஆனாலும் சரி, அவங்களுக்கு என்ன அதிகாரம் என்பது நம்முடைய அரசியல் சட்ட புத்தகத்தால் தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறைக்கு என்னென்ன அதிகாரம், நீதித்துறைக்கு என்னென்ன அதிகாரம், தேர்தல் ஆணையத்துக்கு என்னென்ன அதிகாரம், அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்படணும். அதிகாரத்தை மீறி அதிகாரத்தை கையில் எடுத்து அவங்க செயல்படக்கூடாது. தேர்தல் ஆணையத்திற்கு இந்த அதிகாரம் இல்லை. ஒருவரை இந்திய குடிமகனா என்று சந்தேகத்து அதன் பேரில் அவரிடத்தில் ஆதாரத்தை கேட்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. அதைத்தான் இந்த எஸ்ஐஆர்ல பண்றாங்க. 11 ஆதாரத்தை தான் இங்க தமிழ்நாட்டில் அங்க பார்த்த அனுபவத்தின் பேர்ல 11ல ஏதாவது ஒண்ணு, 11 ஆதாரம் அங்க கேட்டான்ல, எதெல்லாம் கிடையாதுட்டாங்க. ஆதார் கார்டு கிடையாது, 11 ஆதாரத்துல ஆதார் கார்டு கிடையாது. ஆதார் கார்டை பத்தி தான் நீங்க நாடு முழுக்க என்ன பிம்பத்தை உருவாக்குனீங்க. ஆதார் கார்டு இல்லைன்னா அவ்வளவுதான், உனக்கு எதுனாலும் நீ ஆதார் கார்டை சேர்த்துரு. எதெல்லாம் சேர்க்கணும்? கேஸ்லயா எதை இணைக்கணும்? ஆதார் கார்டை இணைச்சிடணும். பேங்க் அக்கௌண்ட் அதில் ஆதார் கார்டை இணைக்கணும். சிம் வாங்குறீங்க அதுலயும் ஆதார் கார்டை இணைச்சிருங்க. எதுவா இருந்தாலும் ஆதார். ரயில்ல நம்ம டிக்கெட் போடுறதா இருந்தா கூட இப்ப IRCTC இணையதளத்துல ஆதார் கார்டை இணைக்காவிட்டால் டிக்கெட் போட முடியாது. ஆதார் கார்டை இணைச்சிருங்க. இப்படி மூச்சு விடுறதா இருந்தா கூட ஆதார் கார்டு முக்கியம். ஆதார் கார்டு ஒன்று இல்லைன்னா நீ செத்து போயிருவேன், 3 நாள்ல உனக்கு ஆக்சிஜன் குறைஞ்சு போயிடும், நீ செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணாங்க ஆதார் கார்டை பத்தி. அந்த ஆதார் கார்டுக்கு இன்றைக்கு என்ன இல்லை, மதிப்பு இல்லை. ஆதார் கார்டு சேர்க்க மாட்டாங்க. எங்க பீகார்ல அறவே சேர்க்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் பல்வேறு முறை சொல்லியதற்கு பிறகு, கருத்துரை வழங்கியதற்கு பிறகு, கண்டிப்பு வழங்கியதற்கு பிறகும் கூட முக்கிய ஆதாரங்களில் ஆதார் கார்டை அவர்கள் இணைக்கவில்லை. உச்ச நீதிமன்றம் சொல்லியும் இன்ன ஆளுதான் என்று ஐடென்டிட்டிக்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஒருத்தட்ட பேர் கேட்கிறாங்க, தேர்தல் ஆணையம் வருது, பேர் என்ன பேரு? அப்துல் கரீம். நீ அப்துல் கரீம்ங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை தான் கேட்டா நான் என்னுடைய ஆதார் கார்டை கொடுத்தா ஏத்துக்குவாங்க, அவ்வளவுதான். என்னுடைய பிறப்பு சான்றிதழுக்கு ஆதார் கார்டு கிடையாது, எடுத்துக்கொள்ளவில்லை. என்னுடைய குடியிருப்புக்குரிய சான்றாகவும் ஆதார் கார்டை எடுத்துக்கொள்ளவில்லை. அப்ப அவர்கள் கேட்கிற முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாக ஆதார் கார்டை எடுத்துக்கல. அப்ப ஆதார் கார்டை சேர்க்க மாட்டேன்ட்டான். டிரைவிங் லைசன்ஸ் அது என்ன, அதையும் சேர்த்துக்க முடியாது.
என்று சொல்லிவிட்டார்கள். அது போக முக்கியமானது ஓட்டர் ஐடி. நான் வாக்காளரா இல்லையா என்பதை ஆதார் கார்டு தீர்மானிப்பதில்லை, டிரைவிங் லைசன்ஸ் தீர்மானிப்பதில்லை. எது தீர்மானிக்கிறது? ஓட்டர் ஐடி. ஓட்டர் ஐடி எனக்கு தரது யாரு? நான் போய் பேங்க்லயே போய் ஓட்டர் ஐடி வாங்குறேன், அல்லது ஏதாவது செல்போன் சிம் வைப்பாங்க அவங்ககிட்ட போய் ஓட்டர் ஐடி வாங்கிட்டு வரேன். ஓட்டர் ஐடி ஆட்ட வாங்குறேன். தேர்தல் ஆணையம் எனக்கு தருவதே தேர்தல் ஆணையம் பல்வேறு ஆதாரங்களை கொடுத்து வாக்கு செலுத்தி வந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் எனக்கு தந்த ஓட்டர் ஐடியவே தேர்தல் ஆணையம் இப்ப என்ன செய்யல? எஸ்ஐஆருக்கு அதை ஒரு ஆதாரமா சேர்த்துக்கல. எஸ்ஐஆருக்கு அவங்க கேட்கிற 11 ஆதாரத்துல எது ஆதாரம் கிடையாது. ஓட்டு இந்த பாருங்க, போன வருஷம் ஓட்டு நான் போட்டேன், இந்த இருக்கு பாருங்க, நீங்க தந்த ஓட்டர் ஐடி பாருங்க, ஓட்டர் ஐடி இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோம்னா ஓட்டர் ஐடி எல்லாம் ஓரம் தள்ளுங்க. அதெல்லாம் கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது. இதுல நீங்க நோக்கத்தை வளர்க்கலாம். வாக்காளரை அடையாளம் காண்பதுதான் உங்களுடைய நோக்கம். நீ எந்த நோக்கத்தை சொன்ன? எல்லாம் பங்களாதேஷ்ல இருந்து வந்திருப்பான், அங்கிருந்து வந்திருப்பான், இங்கிருந்து வந்திருப்பான், அவங்களெல்லாம் களை எடுக்கணும், போலி வாக்காளர்களை ரிமூவ் பண்ணணும், இதுதான் ஒரு நோக்கம்னா அவன் ஓட்டர் ஐடி வச்சிருந்தா நீ அவனை ஏத்துக்க வேண்டியதானே? அப்படி இயல்பா எல்லா இடத்துலையும் என்ன ஆதாரங்கள் கிடைக்கிறதோ அதை கொடுத்தா ஏத்துக்க மாட்டேங்கிறான். ஆதார் கார்டு எல்லாத்தையும் இயல்பா கிடைக்கும், வாக்காளர் அடையாள அட்டை இயல்பா எல்லா இடத்துலையுமே இருக்கும். இயல்பா எல்லோரிடத்திலையும் எது இருக்குமோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுவதே ஒரு தில்லுமுள்ளு வேலை, ஒரு சதி நோக்கம் கொண்டது. வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் என்பதற்கு பதிலாக வாக்காளர்களை எப்படியேனும் நீக்கிவிட வேண்டும் என்கிற கெட்ட நோக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியது. அதனாலதான் வாக்காளர் அடையாள அட்டையை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் ஆதார் கார்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். விளங்குதா உங்களுக்கு? அப்ப இப்படியான ஒரு நோக்கத்தில் இவர்கள் இதனை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படி சொல்லும் பொழுதே நம்ம என்ன செஞ்சோம்னா, தமிழ்நாட்டிலையும் இதை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று அவர்கள் சொன்ன நேரத்திலேயே இதை தமிழ்நாட்டில் நாங்கள் அமுல்படுத்த விட மாட்டோம். காரணம், தேர்தல் ஆணையத்திற்கு இந்த அதிகாரம் சட்டப்படி இல்லை. எஸ்ஐஆர் ஒரு சிறப்பு தீவிர திருத்தம்னு ஒண்ணு செய்யறதா இருந்தா சட்டப்படி எப்ப அவங்க செய்யலாம்னா, சட்டம் என்ன சொல்லுது? தேர்தல் ஆணையத்துக்குன்னு வகுக்கப்பட்ட சட்டம் என்ன சொல்றது? ஏதாவது ஒரு அசம்பாவிதமான சூழல் ஒரு மாநிலத்தில் நிலவுதுன்னா அப்பதான் இந்த எஸ்ஐஆர் பண்ண முடியும். அதான் சட்டம் சொல்லுது. தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு அசம்பாவித சூழல் இருக்கா? பங்களாதேஷ்ல இருந்து யாரும் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்கிற எல்லை பிரச்சனை இங்க இருக்கா? நம்ம என்ன பங்களாதேஷ் பார்டர்லயா இருக்கிறோம்? லெப்ட் சைடு ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டோம்னா பாகிஸ்தான் வந்துருமா? நமக்கு பாகிஸ்தான் பார்டரோ பங்களாதேஷ் பார்டரோ நமக்கு இருக்கா? நமக்கு இருக்குன்னா எதுதான் இருக்குது? பக்கத்துல இலங்கை தான் இருக்கு. அது அவங்களுக்கு பஞ்சாயத்து, இலங்கையிலிருந்து யார் வந்தாலும் உனக்கு யாரு தான் அவன் அகதின்னு சொல்லிட்டு அப்ப முடிஞ்சு போச்சு. அவன் நீ தனியா தான் அடைச்சு வச்சிருக்கிறேன். அப்ப இந்த நிலையில பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாத தமிழ்நாட்டில், எந்த அசம்பாவிதமும் நடைபெறாத தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் எடுப்பதற்குரிய வேலையே இல்லை. நீ ஏனைய பகுதிகளில் வட மாநிலங்களில் எடுக்கிற, பீகார்ல எடுக்கிறன்னா அது பங்களாதேஷ் பாடுறு. தமிழ்நாட்டுக்கு இந்த காரணமே பொருந்தாது. இருந்தாலும் அந்த காரணத்தை சொல்லிக்கிட்டு தேர்தல் ஆணையம் உள்ளுக்குள்ள வருது. அது போக தேர்தல் ஆணையத்திற்கென்று வகுக்கப்பட்ட விதிகளின்படி இந்த எஸ்ஐஆர் இது மாதிரி சிறப்பு தீவிர திருத்தம்லாம் ஒரு பேச்சுக்கு எடுக்கிறதா இருந்தா கூட தேர்தல் நடைபெறக்கூடிய நெருக்கமான காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது. தேர்தலை வச்சுக்கிட்டு முன்னால் எடுக்கக்கூடாது. அப்படிதான் விதிகள் சொல்லுது. எடுக்கிறதா இருந்தால் நீங்க எப்போ எடுக்கணும்? ரொம்ப டைம் முடிச்சதுக்கு அப்புறம் எடுக்கணும், அல்லது தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப பெரிய அவகாசம் இருக்கிறது அப்படி எடுக்கணும். ரெண்டும் இல்லாம தேர்தலை பக்கத்தில் வைத்துக்கொண்டு நெருக்கத்தில் எடுப்பதற்கே அதிகாரம் கிடையாது தேர்தல் ஆணையத்துக்கு. அப்ப இவங்க நெருக்கத்தில் வைத்துக்கொண்டு எஸ்ஐஆர் நாங்க எடுக்க போறோம், நீ லிஸ்ட் தரியா தரலையா, உன் பேர் இருக்கா இல்லையா, இல்லைன்னா உன்னை நீக்கிடுவோம்ங்கிறதே ஒரு வகையான சதி நோக்கம் கொண்டது. அதுவும் இல்லாம எடுக்கிற அவகாசத்தை பாருங்க, ரொம்ப ஷார்ட் டைம். ஒரு மாசம் நாங்க வீட்டுக்கு வருவோம், அடுத்த எப்படி பார்த்தாலும் ஜனவரியோட இவங்களுடைய எல்லா பணியும் முடிந்து விட்டது. நவம்பர், டிசம்பர் 2 மாதம் தான் கிட்டத்தட்ட பணி என்பது 2 மாசம் தான். இந்த 2 மாத காலம் என்பது ஒருவரை இந்த 2 மாத காலத்துல நாங்க எல்லார் வீட்டுக்கும் போயிடுவோம், 2 மாத காலத்திற்குள்ள அவங்க தரக்கூடிய எல்லா ஆவணங்களையும் நாங்க செக் பண்ணிடுவோம், 2 மாத காலத்திற்குள்ளாக அதையெல்லாம் செக் பண்ணி எவெல்லாம் இங்க இல்ல, எஸ்ஆர் பட்டியலில் இல்ல, தந்த ஆவணம் சரியில்லை அப்படின்னு சொல்லி வாக்காளர் பட்டியலிருந்து அவங்களை நீக்கிடுவோம்னு சொல்வதற்குரிய இந்த காலவாசம் இருக்குல்ல, ரொம்ப 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 கம்மி, ரொம்ப கம்மி. இந்த 2 மாத காலம்ங்கிறது 2 மாசத்துல எப்படி எல்லார் வீட்டுக்கும் போவேன்? தமிழ்நாட்டுல எவ்வளவு கோடி மக்கள் இருக்கிறாங்க, எல்லார் வீட்டுக்கும் இந்த 2 மாசத்துல போயிருவியா? மொத்தத்துக்கு இந்த 2 மாசம் தாங்க அவங்க ஃபைனல் லிஸ்ட் கொடுக்கறது. அதுக்கப்புறம் எந்த வேலையும் பண்ண முடியாது, யாரும் எதுவுமே போய் திருத்தம் பண்ண முடியாது. அப்போ ஒரு 2 மாத காலத்திற்குள்ளாகவே நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் ஃபுல்லா விசாரணை தான். இந்த 2-3 மாத காலத்திற்குள்ளாகவே நீ சொன்ன இந்த எல்லா பணிகளையும் செய்துவிட முடியுமா? அதுக்குரிய ஒரு சரியான அவகாசமா? அதுவும் தமிழ்நாட்டில் கரெக்டா எந்த காலத்தை நீ சூஸ் பண்ற? மழை காலம். ஏனைய பகுதிகளையும் தூத்துக்குடி, நெல்லை, ராமநாதபுரம், தஞ்சை இந்த பகுதிகளிலும் மழை. சென்னையை பொறுத்தவரையும் சொல்லவே வேண்டியதில்லை, டிசம்பர் 2 நம்ம கிட்டதான் மழை பொழிவதற்குரிய வாய்ப்புள்ள ஒரு பருவமழை காலம் இது. பருவமழை காலத்துல ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் இந்த மழையை கவனித்துக் கொண்டிருப்பார்களா? இதன் பாதிப்பை கவனிப்பார்களா? இதற்குரிய முன்னெடுப்பு ஏற்பாடுகளை செய்வார்களா? பெருவெள்ளம் ஏற்படாம சாதாரண மழை பொழிந்தாலே சென்னை பரபரப்பாயிரும். சாதாரண மழை பொழிந்தாலே அதிகாரிகள் அனைவருக்கும் வேலை வந்துருது. இதே அதிகாரிகளை கொண்டுதான் இவர்கள் இந்த தேர்தல் வேலையும் பண்ணணும். அப்ப இந்த பருவமழை நடைபெறக்கூடிய இந்த காலத்தையும் சூஸ் பண்றீங்க எஸ்ஐஆர் எடுக்கிறதுக்கு.
அப்ப எப்படி நீங்க நோக்கத்தை பாருங்களேன். அவங்களுக்கு அதிகாரம் இல்லை ஃபர்ஸ்ட், குறைந்த கால அவகாசத்தில் நடத்த முன் வருகிறார்கள். இரண்டாவது, தேர்வு செய்திருக்கிற காலமும் பருவமழை காலம். அப்ப இப்படியான ஒரு நெருக்கடியில இவர்கள் தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆரை நடத்த முன் வருகிறார்கள் என்று சொன்னால் இவங்க நோக்கம் சரியாக இல்லை அப்படிங்கிறதா இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப தமிழ்நாட்டில் செய்ய போறோம்னு சொன்ன உடனே நாட்கள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஆனா அதை தடுத்து நிறுத்துவதற்குரிய உச்ச நீதிமன்றம் ஏதேனும் ஒரு கடிவாளம் போடும் நம்ம நினைச்சோம். ஆனா கடிவாளம் போடல. பீகார்ல அவ்வளோ மிஸ்டேக் நடந்திருக்குது. எஸ்ஐஆர் நடத்தியதற்கு பிறகு இறந்து விட்டதாக தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய, இறந்துட்டாருன்னு சொல்லி நீக்கி இருக்கிறாங்கல்ல, அப்படி சொன்ன 2-3 பேரோட ராகுல் காந்தி டீ குடிக்கிறார். இதோ தேர்தல் ஆணையம் இறந்து விட்டார் என்று சொன்ன இருவர் இப்ப என்னோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவரோட நான் டீ குடித்துக் கொண்டிருக்கும் அரிய காட்சி, இறந்தவர்களோடு டீ குடிக்கிற பாக்கியம் எனக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. அவர் ஒரு பக்கம் என்ன செய்யறாரு, ராகுல் காந்தி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப இதனுடைய கருத்து என்னன்னா, எஸ்ஐஆர்னா நாங்க அப்படியே அக்குவர ஆணிவர அலசி ஆராயிரோம், அதை செக் பண்றோம், இதை செக் பண்றோம், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அவங்கள நாங்க பட்டியலிருந்து தூக்குறோம்னு நீ சொன்ன. அப்படி இறந்தவர் என்று நீ சொல்லி தூக்கிய நபர்கள் எப்படி ராகுல் காந்தி டீ குடிச்சாரு? மிஸ்டேக் நடந்திருக்குன்னு அர்த்தம். எஸ்ஐஆர்லயும் மிஸ்டேக் நடக்குது. இது சாதாரண மிஸ்டேக்னு சொல்லிட்டு போக முடியாதுல. வாக்காளர் பட்டியலுக்கு அவனை நீ தூக்குறேன், சந்தேகத்தின் பேர்ல தூக்குறேன், இந்திய குடிமகன் தானாங்கிற சந்தேகத்தை அவன் மீது நீ எழுப்புகிறாய். அப்படி தூக்கப்பட்ட 2 பேரை கொண்டு வந்து நிறுத்துறாரு, கோர்ட்லையும் நிப்பாட்டி இருக்கிறாருன்னு சொன்னா அது பெரிய மிஸ்டேக். அப்ப இப்படியான மிஸ்டேக்கை எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சிகள் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் ஒரு கடிவாளம் போடும் தேர்தல் ஆணையத்திற்கு, நீ பீகாரோடு நிறுத்திக்க, இனிமே உனக்கு எஸ்ஐஆர் எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் நம்ம நினைச்சோம். பார்த்தா உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உரிய கடிவாளத்தை போடவில்லை. ஆதார் கார்டை முக்கிய ஆதாரமா சேர்க்கறதுக்கு உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திடம் சேர்ங்களேன், சேர்த்துருங்கள், அதையும் சேர்த்துருங்கன்னு கெஞ்சுது. இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகுதான் நமக்கு ஒரு சிறிய அவநம்பிக்கை வெளிப்பட்டது. என்ன, உச்சநீதிமன்றம் கடிவாளம் போடல, அப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வருவார்கள், நம்ம அடுத்த கட்டத்திற்கு மக்களை தயார்படுத்த வேண்டும். அந்த புள்ளி அங்க ஆரம்பிக்குது. அடுத்த கட்டத்திற்கு தயாராகுறதுனா இப்ப பீகார்ல தான் நடந்திருக்குது. இங்க எப்படி நடத்த போறாங்க, என்ன எந்த வடிவமே நமக்கு தெரியாது. அப்ப முதல் கட்டமா அது தொடரக்கூடிய சில செய்திகளை சேகரிக்க வேண்டும். அது தொடர்பான சில செய்திகள் நமக்கு உரிய நபர்கள்ட்ட இருந்து கேதர் பண்ணணும். அதுக்காக சில நபர்களை நம்ம நேரடியாக போய் சந்திச்சு, எங்க தமிழ்நாட்டில் இந்த பணிகளை ஆரம்பிப்பதற்கு முன்பே, இதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை பிடிச்சி இழுத்து நீ எப்படி தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடத்த போவேன், உனக்கு அந்த ரைட்ஸே இல்லை, உனக்கு அந்த அதிகாரமே இல்லை, தமிழ்நாடுன்னு கிடையாது, இனி எந்த மாநிலத்திலும் நீ எஸ்ஐஆர் நடத்தக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி, மிகப்பெரிய கேள்விக்குறி. தமிழ்நாட்டில் இன்னும் நடத்தவே இல்லை. தமிழ்நாட்டில் இன்ன குளறுபடி நடந்தது, இன்ன மோசடி நடந்தது என்று உங்களுக்கு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. பீகாரில் நடத்தியது, பீகாரில் உள்ள குளறுபடிகள் நீதிமன்றத்தின் முன் அம்பலப்படுத்தப்பட்டது. அவ்வளவு செய்திகளை அம்பலப்படுத்தியதற்கு பிறகும் அங்கே தடுத்துவிடாத உச்சநீதிமன்றம் இப்போது எப்படி தடுக்கும்? சட்டப்படிலாம் அதிகாரம் இல்லை, ரைட்ஸ் படி அதிகாரம் இல்லை, எல்லாம் தெளிவு, பாயிண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. எஸ்ஐஆரை தேர்தல் ஆணையம் நடத்துவதற்கு சட்டப்படி இருக்குதா? சட்டப்படி இல்லை. அதுக்கு பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. அது எடுபடுமாங்கிறதா இப்போது உள்ள கேள்வி. எடுபடுமா? உச்சநீதிமன்றம் அதை கவனித்து தடை போடக்கூடிய நிலையில இருக்கா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் சொல்லியிருக்கிறார், அரசு தொடர்புடைய வழக்கு என் பெஞ்சுக்கு வருவதை அரசாங்கம் விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாரு. மத்திய அரசு விரும்பவில்லை அப்படிங்கிறார். பாருங்க, அப்போ ஒரு தலைமை நீதிபதி பட்டவர்த்தனமா மீடியாவுக்கு செய்தி கொடுக்கிறாரு. என்ன, அரசு சம்பந்தப்பட்ட வழக்கு என் பெஞ்சுக்கு வர்றதை அது மாத்த சொல்லி மனு போடுறாங்க. இந்த பெஞ்சுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேற பெஞ்சு மாத்தித்தாங்கன்னு கேட்கறாங்க இவர் பெஞ்சுக்கு வரும்போது. அப்ப அரசு சம்பந்தப்பட்ட வழக்கு என்னுடைய பெஞ்சுக்கு வரதை பிஜேபி கவர்மெண்ட் விரும்பலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க எங்களுக்கு எதிரானவருங்கிற ஒரு பார்வை தானே அதனுடைய பொருள். உங்ககிட்ட நீங்க நீதியா சொல்ல மாட்டீங்க, எங்களுக்கு எதிர்ப்பா சொல்லுவீங்க, எங்களுக்கு மாத்தமா சொல்லுவீங்கிற ஒரு பார்வை அதில் வெளிப்படுதுல. இந்த விஷயம் அவருக்கு தெரியாமலே இருக்கும், அதை சொல்றாரு. அப்ப இப்படியான ஒரு நிலை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வருத்தம் தெரிவிக்கக்கூடிய வகையில தான் நீதிமன்ற அமைப்பு முறைகள் இப்போதைய காலகட்டத்தில் சூழலில் இருக்கிறது. அதனால நம்ம அங்க பெருசா இனி சொல்வாங்கிறதுக்குலாம் என்ன இல்லை, ஹோப் ரொம்ப கம்மி. ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டா ஓகே தான், பிரச்சனையே எஸ்ஐஆரே நடக்காது. ஆனா இப்ப எதிர்பார்க்க முடியுமா? இப்ப நம்ம மக்களை தயார்படுத்த வேண்டியதா இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும். இவன் பேப்பர் தடுத்து போயிட்டானே, சட்டம் தடுக்கும் என்கிற ஒரு நிலை இருக்கிற வரை நம்ம என்னன்னாலும் சொல்லலாம், என்னன்னாலும் பேசலாம். அதை தாண்டி சட்டத்தின் அத்தனை வேலிகளையும் உடைத்து தாண்டி காட்டும் தாண்டித்தனமா இப்ப வந்துட்டோம் உள்ள. இப்ப வந்ததற்கு பிறகு அதிகாரம் அவங்க கையில தான் இருக்கு. ஷார்ட் டைமா வர வச்சிருக்கலாம். இந்த டைமிங்ல நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறது, இதுக்கு நாங்க ஒத்துழைப்பு மாட்டோம்னு சொல்றதெல்லாம் சரியில்லை. அப்படி சொன்னோம்னா பாதிப்பு நமக்கு தாங்க. பிஜேபி என்கிற இவர்களுடைய சித்தாந்தத்தின் குறியாரு நாம சிறுபான்மை மக்கள், முஸ்லிம்கள்,
அதற்கு அடுத்த நிலையில தான் கிறிஸ்தவர்கள், அதற்கு அடுத்த நிலையில தான் தலித்துகள். முதல் குறியா யார் இருக்கும்? நாம தான் இருக்கிறோம். அப்ப இதனால் முதல் பாதிப்பு நமக்கு எனும் பொழுது நாம இனிமே ஒத்துழைப்பு தரமாட்டோம், அந்த பாமையை கிழிச்சு போட்டுருவோம்னு சொன்னோம்னா அது கதைக்கு ஆகாது. அப்ப இனி மக்களை தயார்படுத்துறது நம்ம செய்யணும். அப்ப இது வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்தால் முடிந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. கூடுதலான சில செய்திகளை நிரப்ப வேண்டி இருக்கிறது, கூடுதலான சில செய்திகளை திரட்ட வேண்டி இருக்கிறது. 2002 2005 எஸ்ஐஆர் பட்டியல நீங்க இருக்கிறீங்களாங்கிறத எடுக்கணும். அதெல்லாம் எளிமையானது தான், மக்களை பயமுறுத்த வேண்டியதெல்லாம் இல்லை, அச்சுறுத்த வேண்டியதில்லை, எளிமையானது. தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை, சட்டப்படி அவன் செய்யறதுக்கு ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் இனி நம்ம என்ன செய்ய வேண்டியதுதான், தயார்படுத்தினாதான் கான்செப்ட். அப்போ தயார்படுத்தணும்னா மக்களை தயார்படுத்துவது நம்ம தான் தயார்படுத்த முடியும். நமக்கு தான் அல்லாஹ்வுடைய கிருபையில ஆயிரக்கணக்கான மர்க்கஸ் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், பள்ளிவாசல்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், மக்கள் சக்தி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், மக்கள் மீதான நம்பிக்கையும் அல்லாஹ் இவங்ககிட்ட தான் போனால் நமக்கு ஒரு பிரச்சனை தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அல்லாஹ் மக்களுக்கு நம்ம ஜமாத் மேலே கொடுத்துருக்குறான். அப்போ நம்ம பணி செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். இனி நம்ம மக்களுக்கு என்ன, இந்த சந்திப்பு நடத்துவதோடைய நோக்கமே என்னன்னு சொன்னால், மாவட்டங்கள் நீங்கள் இதே மாதிரி ஒரு சந்திப்பை உங்க மாவட்டங்களில் நீங்கள் பண்ணணும், கிளை மக்களை எல்லாம் திரட்டி பண்ணணும். கிளை மக்கள் ஏனைய பகுதி மக்களுக்கு இதை விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில் மக்களை ஒன்று திரட்டி அவங்கள அழைச்சி இதுக்கு விளக்கம் அளிக்கணும். இப்படி நம்ம தயாராக வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதுதான் அதில் உள்ள முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், மக்களை நம்ம தயார்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போ அந்த 11 ஆதாரத்தில் ஏதாவது ஒரு ஆதாரம் தான் அவன் கேட்குறான், சரிங்களா? இது இந்த பட்டியலில் இல்லைன்னு சொன்னால் அவன் கேட்குறது என்ன, 11 ஆதாரத்தில் ஏதாவது ஒரு ஆதாரம். உதாரணமாக அவன் எப்படி பிரிச்சிருக்கிறான்னு சொன்னால் 5 கட்டமாக பிரிச்சிருக்கிறாங்க. நவம்பர் 4 டு டிசம்பர் 4 வீடுதோறும் கணக்கெடுப்பு, வீடு விழா ஃபார்ம் தந்துருவான். அந்த ஃபார்மில் முதல் விஷயமே என்னன்னு சொன்னால், இப்போ ஆர்வக்குள்ளால் வாங்கின உடனே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எழுதிடுறது, எல்லாம் தப்பு தப்பாக எழுதுறது, எல்லாமே தெரியுங்கிறதுக்கு தப்பு தப்பாக எழுதுறது. இந்த விண்ணப்ப படிவத்தை பொறுத்தவரையிலையும் இன்னொன்னுலாம் வாங்க முடியாது, ஒன்று தந்தா ஒன்று தான். அதில் அடித்தல் இருக்கக்கூடாது, திருத்தல் இருக்கக்கூடாது, இந்த அடிச்சடிச்சு எழுதுறதுலாம் இருக்கக்கூடாது. அடிஷனல் பேப்பர்லாம் கேட்டால் இதுக்கு தரமாட்டான். அப்போ ஒரு பேப்பர் தான், அதை கரெக்டாக பத்திரமா வச்சு கரெக்டாக எழுதணும். இந்த பக்கம் எழுத வேண்டியதெல்லாம் இங்கே எழுதுறது, திரும்ப தப்பாக போச்சுன்னா ஒரு கோடை போட வேண்டியது, திரும்ப இந்த பக்கம் எழுத வேண்டியதெல்லாம் அந்த பக்கம் எழுதுறது, இந்த பக்கத்தை கோடு போட்டு மொத்தத்தில் பேப்பர் ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது. அப்போ என்ன, பேப்பர் வாங்கின உடனே எழுதணும் நீங்கள் இருக்கக்கூடாது. அவங்க நம்ம என்ன சொல்லணும்னா, விண்ணப்ப படிவம் தந்துட்டாங்களா அதை எடுத்து பாதுகாப்பாக பத்திரமா வைங்க. ரெண்டாவதுன்னா அதில் ஒரு QR கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த QR கோடு மங்கிடக்கூடாது, அதுவும் பாதுகாப்பாக இருக்கணும். முதல் இந்த பேப்பர் வாங்கி பத்திரமா வச்சுக்க சொல்லுங்க, தந்த உடனே எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட வேண்டாம். ஏன்னா முதல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ தானே பண்ண போகிறாங்க. இதை என்ன செய்யலாம்னா, ஜெராக்ஸ் எடுத்து வைத்துக்கொண்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு எழுதி பார்க்கணும். அந்த பாருங்க, இப்போ பிறந்த தேதி ஜெராக்ஸ், இப்போ இதனுடைய ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டோம்னா இங்கே ஜெராக்ஸில் நம்ம எழுதலாம், பிறந்த தேதி மேலே, ஆதார் எண், கைபேசி எண், இப்படி ஒரு 10 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 3வது இதில் நமக்கு கரெக்டாக வந்துடும்ல. ஓ இப்போ தயா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் எழுதணும், சரியா? எடுத்தெடுப்புலேயே எழுத சொல்லிடக்கூடாது, இது கவனத்தில் கொள்ள வேண்டியது. ஃபார்மில் அடித்தல் இருக்கக்கூடாது, திருத்தல் இருக்கக்கூடாது, ரைட் சைடு ஓரத்தில் இருக்கிற QR கோடு அழிஞ்சிடக்கூடாது. இது நாம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அடுத்து, இப்போ இது இல்லை, எஸ்ஐஆர் படிவத்தில் இல்லைன்னா அவங்க கேட்குற அந்த 11 ஆதாரத்தில் ஏதாவது ஒரு ஆதாரம். ஆனால் இப்போவே நம்ம மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, 11ல் ஒரு ஆதாரம் தான், அதை சொல்லிக்கலாம். என்னென்ன ஆதாரம் இருக்கோ அதை திரட்டி வைக்க சொல்லுங்க, ஒரு ஃபைலை வைத்துக்கொண்டு அதில் இப்போ என்னென்ன ஆதாரம். இப்போ அவங்க கேட்குறது என்ன கேட்குற, பிறப்பு சான்றிதழ். 11 ஆதாரத்தில் ஒரு ஆதாரம் என்ன, பிறப்பு சான்றிதழ். பிறப்பு சான்றிதழ் இருக்கா, அதை எடுத்து வைங்க. அதை எடுத்து அந்த ஃபைலில் யார் யாருக்கு, நம்ம வீட்டில் யார் யாருக்கெல்லாம் பிறப்பு சான்றிதழ் இருக்கும், இப்போ நம்ம குடும்பம் வைங்களேன், எனக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, யார் யாருக்கு, தந்தைக்கு, தாய்க்கு, யார் யாருக்கு இருக்கோ அனைவருக்குமான பிறப்பு சான்றிதழ் எடுத்து வைக்கணும். ஏன்னா இப்போ அதிகாரி ஃபர்ஸ்ட் என்ன செய்வானா, ஃபார்மை கொடுத்துட்டு போயிடுவான், திரும்ப வருவான், அவன் நிரப்பிட்டோங்கிற நம்பிக்கையில் அவன் வருவான். நம்ம அதுக்கப்புறம் தான் பீரோவில் திறந்து ஆதாரம் மேலே இருக்குதா கீழே இருக்குதான்னு தேடிக்கிட்டு இருப்போம். ஓட்டு போடக்கூடிய நிலையில் உள்ள எஸ்ஐஆருக்கு தேவைப்படுது ஓட்டு போடுற ஆட்கள் தானே. ஓட்டு போடுற லெவலில் உள்ள 18 வயது பூர்த்தியான அவங்களுடைய பெர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து வச்சிடணும். ஒன்று இருந்தாலே போதுங்கிறதுனால ஒன்னோட நம்ம நிப்பாட்டிடக்கூடாது. BLO அதிகாரி தேவைப்பட்டால் கூடுதல் ஆதாரங்களை கேட்கலாம், அந்த ரைட்ஸ் அவருக்கு இருக்கு. இந்த எஸ்ஐஆரின் படி கூடுதல் ஆதாரங்களை அவர் கேட்கலாம்னு வச்சிருக்கிறாங்க. திடீர்னு கேட்டால் அந்த நேரத்தில் உட்காந்து நம்ம துளாவிட்டு இருக்கக்கூடாது. அப்போ முன்கூட்டியே பிறப்பு சான்றிதழ் 1. ரெண்டாவது என்ன, ஸ்கூல் டிசி அல்லது காலேஜில் நீங்கள் படிச்சிருந்த சர்டிஃபிகேட், நீ ஸ்கூல் டிசி இருக்குதா அதை எடுத்து வச்சுக்க வேண்டியது. கல்லூரியில் பட்டம் பெற்ற சான்றிதழ் இருக்குதா அதை எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டியது. அடுத்து பாஸ்போர்ட், வெளிநாட்டுக்கு போனவங்களா இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் என்ன இருக்கும், பாஸ்போர்ட் இருக்கும், அதையும் எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டியது. நம்ம வீட்டில் யார் யாருக்கு பாஸ்போர்ட் இருக்கோ அதை எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டியது. அடுத்து சாதி சான்று, இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். கேட்குறது 11, நம்ம லிஸ்ட்டு போடுறது 12 சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட இருக்கிறது 4-5 தான் இருக்கும். அதுக்கு மேலே மித்தம் உள்ளதெல்லாம் நம்மக்கிட்ட
இருக்காது. சாதி சான்றிதழ் கேட்குறாங்க, அது இருக்கும். நமக்கு லெப்பைன்னு கொடுத்துருப்பாங்க, லெப்பைனா லெப்பை, மரக்காயினா மரக்காயிரு, ராவுத்தன்னு கொடுத்துருப்பாங்க. காலேஜில் பசங்களை ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்க்கறதா இருந்தால் அது சாதி சான்றிதழ்லாம் கேட்குறோம், அதனால் எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ சாதி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், ஸ்கூல் டிசி அல்லது கல்லூரி சர்டிஃபிகேட்டு, அரசாங்கமே நமக்கு இந்த 4 மோஸ்ட்லி இருக்கும். அனைவர்ட்டையுமே இந்த 4 இருப்பதற்கு பாஸ்போர்ட். வெளிநாட்டுக்கு போகாதவங்ககிட்ட மட்டும் தான் பாஸ்போர்ட் இருக்காது. மிச்சமுள்ள அதிகமான இப்போ உள்ள யங் ஜெனரேஷனில் அதிகமாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பாஸ்போர்ட் இந்த 4 மோஸ்ட்லி இருக்குங்க. இது அல்லாமல் இப்போ அரசு ஊழியராக இருந்தால் அரசே தரக்கூடிய அடையாள அட்டை, இதை சேர்த்துக்கிறாங்க. ஆனால் அரசு ஊழியர் நம்ம சமுதாயத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? குறைவான சதவீதம் தான் இருப்பாங்க. இருந்தால் சேர்த்துக்க வேண்டியது, இதெல்லாம் நம்ம சொல்லிடணும். நீங்கள் அரசு, நமக்கு தெரியுமில்ல, சில பேர் அரசு ஊழியராக இருப்பாங்க, அவங்க அரசு அடையாள அட்டை இருந்துச்சுன்னா அதுவே போதுமானது. அரசாங்கமே நமக்கு லேண்ட் ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்கன்னா, இந்த ஹவுசிங் போர்டில் இடம் ஒதுக்கீடு செய்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு குடும்பத்துக்கு அரசாங்கமே நிலம் ஒதுக்கீடு செய்திருப்பார்களே, ஆனால் அதற்கு தந்த பட்டா, அந்த பட்டாவும் தேர்தல் ஆணையம் கேட்குற 11 ஆதாரத்தில் 1. இது அல்லாமல் காட்டுப்பகுதியில் வனத்தில் வாழக்கூடிய இவரெல்லாம் வந்து பழங்குடி, ஒரு காட்டுப்பகுதியில் வாழ்றவர் அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குது, பழங்குடி என்பதற்குரிய சர்டிஃபிகேட்டை கொடுக்குது. அந்த மாதிரியான மக்களாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்கு போதுமானது. இதெல்லாம் ரொம்ப ரேர். இப்போ மோஸ்ட்லி நம்ம சந்தேகம் பழங்குடியாக நம்ம இருக்கிறோம், பழங்குடி சர்டிஃபிகேட்டை நம்ம கொடுக்க முடியும். நம்ம கிட்ட கேட்கறதுலாம் என்ன தான் கேட்பாங்க? பெர்த் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட். இதுதான் நமக்கு மெயின். என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஓட்டு போடக்கூடிய பருவத்தில் உள்ள நம்ம வீட்டில் உள்ள அனைவருக்கும் எதாவது இருக்குதோ அந்த ஆவணத்தில் எடுத்து ஒரு ஃபைலில் ரெடியாக வச்சுக்கணும். நிரந்தர வசிப்பிட சான்றிதழ் இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இவங்க நிரந்தரமாக இங்கே தான் இருக்கிறாங்க, அது ஒரு அப்ளை பண்ணால் ஒரு 4 நாள் 5 நாள் வரக்கூடிய ஒன்று தான். வாங்கலாம், நம்ம வாங்கி வைத்துக் கொள்ளலாம். இப்போ இதுதான் வைங்களேன், இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வைத்துக் கொள்ளணும். அதே மாதிரி புகைப்படம், அனைவருடைய ஃபோட்டோ, 18 வயது பூர்த்தியான ஒரு 5 பேர் இருக்கிறோம்னா 5 பேருடைய ஃபோட்டோவையும் தனியாக எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டியது. இது எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கிட்டோம்னா அவன் எப்போ வந்து கேட்பான்னு நமக்கு தெரியும். இப்போ அவன் செய்கிற வேலை ஃபார்ம் தர்றது மட்டும் தான் செய்வான். நம்ம தான் தனியாக உட்காந்து அவன் கண்ணு முன்னால் ஃபில் பண்ணிட்டு போகிறதில்ல, தந்துட்டு போயிடுவான். 3 முறை அவன் வரணும்ல, முதல் முறையும் 2வது முறையும் மோஸ்ட்லி தந்துட்டு போயிடுவான். அடுத்த முறை தான் கலெக்ட் பண்ண போகிறான். அப்போ கலெக்ட் பண்ணும்போது நீங்கள் எல்லாமே என்ன செஞ்சுருக்கணும்? ஃபில் பண்ணி வைத்திருக்க வேண்டும். ஃபில் பண்ணி வைத்திருக்கும் போது அந்த காலகட்டத்திலேயே அவர்கள் சந்தேகங்களை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் அடுத்தடுத்த நேரத்தில், இப்போ உதாரணமாக 4 இருந்து அடுத்த டிசம்பர் 4ஆம் தேதி வரையிலையும் வீடுதோறும் கணக்கெடுப்பு வந்து இந்த ஃபார்ம் தந்துட்டு போகிறது தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதையெல்லாம் அவன் கலெக்ட் பண்ணிட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்லி 9/12/2025 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல்னு ஒன்று வெளியிடுவான். அதான் லிஸ்ட்டு, ஒரு மாடல், அது வரைவு. அதில் நம்ம பேர் இருக்கா நம்ம செக் பண்ணணும். நீங்கள் கொடுத்த செய்திகளெல்லாம் அவன் உண்மைன்னு நம்பி இருக்கிறானா, இல்லை நீ கொடுத்தது பொய்யா இருக்குப்பா, உன்னை நம்ப முடியலை, நீ கொடுத்த தகவலையும் நம்ப முடியலை என்று சொல்கிறானா என்பது எப்போ தான் உங்களுக்கு தெரியும்? டிசம்பர் 9. டிசம்பர் 9 வரைவு வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படும். அதில் நம்முடைய பெயர், நம்மை சார்ந்தவர்களின் பெயர் இருக்கிறதா இல்லையா என்று பரிசோதித்து பார்ப்பதுதான் மிக மிக முக்கியமான கட்டம். இப்போ அதில் உங்கள் பேர் வந்துருச்சுன்னா உங்கள் சாப்டர் க்ளோஸ். இதுக்கப்புறம் நீ ஆதாரத்தை கொடு, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. நீங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்துட்டீங்க, நீங்கள் சேஃப் ஜோன், முடிஞ்சு போச்சு, உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு. அந்த பட்டியலில் யார் யார் வரவில்லையோ, வரைவு வாக்காளர் பட்டியலில் யார் யார் வரவில்லையோ அவங்களுக்கு தான் இப்போ பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை? அவங்க மேலே ஒரு டவுட்டில் இருக்கலாம். என்ன டவுட்டாகவும் இருக்கலாம். அவர் கொடுத்த செய்தி சரியில்லை, அவர் 2-3 இடத்துல ஓட்ட வச்சிருக்கிறாரு, அவர் நீக்காம விட்டாரு, இப்படின்னு எதுவாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு டவுட், உங்களை வாக்காளர் பட்டியலில் அவங்க சேர்க்கலனாலே நம்மளை பொறுத்தவரை ஒரு பெரிய பிரச்சனை தான் அது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறான்னு சொன்னால், டிசம்பர் 9ஆம் தேதி பட்டியல் போடுறான். பட்டியல் நம்ம செக் பண்ணணும், அது முக்கியம். அந்த டிசம்பர் 9லிருந்து ஜனவரி 31 வரையிலுமான காலகட்டம் தான் விசாரணை மற்றும் சரிபார்த்தல். அதில் தான் என்ன செய்ய போகிறான், யார் யார் லிஸ்ட் இல்லையோ, டிசம்பர் 9ஆம் தேதி போட்ட வரைவு பட்டியலில் யார் யார் லிஸ்ட் இல்லையோ அவங்களெல்லாம் விசாரணைக்கு கூப்பிடுவான். தேர்தல் அதிகாரி நம்மை அழைக்கவில்லை என்று சொன்னால் நாம போகணும், என்னை ஏன் நீக்கினீங்க நாம கேட்கணும். அல்லது அவன் காரணம் சொல்லுவான், நம்மளை கூப்பிட்டு உன்னை ஏன் நான் நீக்கினேன்னு சொன்னான், உன்னை ஏன் லிஸ்ட்டில் வைக்கலன்னா என்னென்ன காரணம்னு சொல்லுவான். ஆதாரங்கள்லாம் இருக்கான்னு கேட்பான். இப்போ தான் நீங்கள் அந்த ஃபைல் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கல்ல, அந்த ஃபைலை கொடுக்கணும். சரியா? அந்த ஃபைலை கொடுத்து அவன் கேட்குற ஆதாரங்களை கொடுத்து அவன் கேட்குற கேள்விகளுக்கு திருப்திகரமான பதிலை அளித்து பட்டியலில் நம்மை சேர்ப்பதற்குரிய வேலைகளை நம்ம பார்க்கணும். அது அந்த பிரச்சனை வருகின்ற பொழுது என்ன மாதிரியான கேள்விகளை தேர்தல் ஆணையம் எழுப்புகிறது என்பதை பொறுத்து நம்ம வழிகாட்ட வேண்டியது. ஆனால் மோஸ்ட்லி இதுதான் விசாரணை மற்றும் சரிபார்த்தல். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். இதுக்கப்புறம் அதையெல்லாம் முடிச்சுட்டு இறுதி பட்டியல் எப்போ போடுறான்னா பிப்ரவரி 7. ஜனவரி 31 இந்த விசாரணையெல்லாம் முடிக்கலாம், பஞ்சாயத்தையெல்லாம் தீர்க்கலாம். பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் முடிஞ்சு போச்சு. இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு விட்டால் 7ஆம் தேதி, அதற்கு பிறகு யாரும் யாரையும் சேர்க்க முடியாது.
அதற்கு பிறகு யாரும் யாரையும் சேர்க்க முடியாது. அவர் வாக்காளர் இல்லை, வாக்காளர் பட்டியலிருந்து ரிமூவ் செய்யப்பட்டு விட்டார். சரி, வாக்காளர் பட்டியலிருந்து ரிமூவ் செய்யப்பட்டாரு, இந்த தேர்தலுக்கு மட்டுமா, அடுத்த தேர்தலில் அவர் சேர்ந்துக்கலாமா? எஸ்ஐஆரினுடைய பிரச்சனையே அதுதானே. எஸ்ஐஆரின் பிரச்சனை என்ன? சாதாரணமா நம்மளை நீக்கல, சந்தேக கண்ணோட்டத்தோடு நம்மளை நீக்கலாம். அப்ப இப்பவே நம்மளை சேர்க்காதவன் அடுத்து நம்மளை சேர்ப்பாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? சொல்ல முடியாது. நம்முடைய ஒட்டுமொத்த வாக்குரிமையும் பறிபோகக்கூடிய அபாயம் இதில் ஒளிந்திருக்கிறது. இதை கவனத்தோடு நாம் கையாள வேண்டும். சரியா? இதான் நாம இதுல சேர்க்க வேண்டியது. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே புதிய வாக்காளருக்கு கிடையாது. புதிய வாக்காளர்லாம் என்ன செய்யணும்னா, அவன் தனியா அதுக்கு ஒரு டேட் போட்டிருக்கிறான். டிசம்பர் 9 இருந்து ஜனவரி 8 வரையிலும் தான் புதிய வாக்காளரை சேர்ப்பதற்குரிய காலம். அதுக்குன்னு ஒரு விண்ணப்ப படிவம் வாங்கணும். அந்த விண்ணப்ப படிவத்தை ஃபில் பண்ணி நான் என்ன புதுசா வாக்காளராக சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். கொடுத்து அவன் ஆதாரம் கேட்பான், அந்த ஆதாரத்தை நம்ம கொடுக்கணும். கடந்த எஸ்சிஆர் பட்டியலில் உங்க பேரோ உங்க பேரண்ட்ஸ் பேரோ இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிவானா, புதிய வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்குரிய ஃபார்மை தான் தருவான். படிவம் 6 புதுசா நம்ம சேர்க்கிறது, படிவம் 7 வந்து நீக்கிறது, படிவம் 8 வந்து திருத்தத்துக்குரியது, அட்ரஸ் சேஞ்ச் எல்லாம் பண்றோம்ல. இப்படி 3 படிவம் 6 படிவம் 7 படிவம் 8 இந்த 3 படிவம் இருக்குல்ல. படிவம் 6 தந்து தான் நம்மள என்ன எஸ்சிஆர் பட்டியல் நம்மளும் இல்லை நம்ம பேரண்ட்ஸும் இல்லைன்னா இந்த அவனுக்கு படிவம் 6ன்னு ஒன்று தந்துடுவான். அதைத்தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணும்போது நமக்கு ஆதாரம் கேட்கறான். உன் பிறப்பு சான்றிதழ் தான், நீங்க தான் இருந்தங்கிறதுக்கு ஆதாரம் தான், உன் வீட்டு அட்ரஸ் இங்கே தான் இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் தான், நிலையான முகவரியில் இருந்தங்கிறதுக்கு ஆதாரம் தான், ஆதாரம் கொடுத்தோம்னா நம்மளை சேர்த்துடலாம். இந்த விஷயங்களை நாம கவனத்தில் கொள்ளணும். இது குறித்த வழிகாட்டலை நாம செய்யணும். இது அல்லாம நம்ம பிஎல்ஓ லெவல்ல சில பேர் நம்ம தொடர்புல இருக்கிறோம். நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும்போது சொல்லட்டும், அதுக்கடையில் மக்களை தயார்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. இதை உணர்ந்து இப்போது நாம் சொன்ன செய்திகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம கிளை மட்டத்திலையும் சாமானிய மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் அவங்களை தயார்படுத்தணும். அதுக்கு ரொம்ப குறைந்த அவகாசம் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கே பல்வேறு பகுதிகளில் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஃபார்ம் தந்துட்டாங்க, எப்படி ஃபில் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ இப்போதே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் அது அடுத்தடுத்து கிளை மக்களுக்குலாம் ரொம்ப சீக்கிரமாக உங்களை தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அடிப்படையான இந்த செய்திகள்லாம் உள்வாங்கி கொண்டு அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய தேவை இருக்குது. தேவைப்பட்டால் கிளைகளை நம்ம கேம்ப் போடணும். மக்களெல்லாம் அழைச்சி இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் சொல்லி இந்த செய்திகளெல்லாம் சொல்லி கேம்ப் போடணும் இன்ஷா அல்லாஹ். இதான் நம்ம சொல்ல நினைத்த முக்கியமான செய்திகள். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்